நானுங்கிட்ட சொல்ல குட்டீஸ், நான் உங்க ஸ்டார்டிங் பேசுறேன். சரண்யா சொல்ல குட்டீஸ், நான் உங்க ரவுடி தேவி பேசுறேன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பார்க்க போறோம். எந்த ஒண்ணும் இல்லாம நம்ம பார்த்தா நம்ம ஸ்டோருக்குள்ள போய் பாத்துக்கலாம்டா. இப்ப ஸ்டோரி ஸ்டார்டிங் பார்த்தோம்னா ஒரு பெரிய ஆபீஸ் தானே காட்டுறாங்க. அந்த ஆபீஸ்ல ஒரு பசங்க அப்படி சின்சியரா வேலை பார்த்துட்டு இருக்காரு கேபின்குள்ள உட்காந்து. அதை எதுவுமே கண்டுக்கவே இல்லை. அந்த லேப்டாப்ல உட்காந்து அவ்வளவு சின்சியரா வேலை பார்த்துட்டு இருக்காரு. அப்ப அந்த பசங்களுக்கு ஒரு போனு விடாம வந்துகிட்டே இருக்கு, கால் வந்துட்டே இருக்கு. அந்த பசங்க அதை கூட கண்டுக்காம சின்சியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. நிறைய தடவை கால் பண்ணனால அந்த பசங்க அட்டன் பண்ணி எப்படி பேசுறாரு. எப்ப பார்த்தாலும் ஒரு அவசரத்துக்கு போன் பண்ண எடுக்கவே மாட்டேங்கிற ஜங்குக்கா. அப்படி என்ன பண்ணிட்டு இருக்க? நான் 5 தடவை கால் பண்ணேன், நீ 6வது லிங்க்ல தான் எடுத்த. நீ அப்படி என்னதான் பண்ணிட்டு இருக்க? டேய், ஆபீஸ்ல இருந்தா என்னடா பண்ணுவாங்க? வர்க் தான் பண்ணிட்டு இருந்தேன். என்னோட போன் சைலன்ஸ்ல இருந்துச்சு, நான் கவனிக்கல. ஆபீஸ்ல இருந்தா ஒர்க் தான் பண்ணுவாங்க, அது எனக்கு தெரியவே தெரியாது பாரு. அதுக்குன்னு போன் சைலண்ட்ல போட்டு வச்சுக்கியா? இப்ப நான் அவசரம், எனக்கு முடியல கால் பண்றேன், அப்ப என்ன பண்ணுவேன்? சரி சரி விடு. இப்ப என்னத்துக்கு கால் பண்ண சொல்லு. சரி ஓகே, இப்ப நான் என்ன சொல்ல வந்தனே மறந்துட்டேன். எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வருவ? மணி இப்பயே 7 ஆச்சு. எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வருவ? நான் வர எப்படியும் 10 மணி ஆயிரும். 10 மணி ஆயிருமா? எதிர்பார்க்க போதெல்லாம் சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடாது ஜம்புக்கா. 10 மணி மட்டும் ஒரு பொண்ணாட்டியே தனியா தவிக்க விட்டுருக்கோமே, ஒரு சீக்கிரம் வீட்டுக்கு வரலாம், அதெல்லாம் கிடையாது. ஆமா, இப்ப என்னடா வேணும்? என்னன்னு சொல்லு. அது ஜங்குக்கா, அது வந்து நீ இப்பெல்லாம் கால் பண்ண மாட்டியே, அதிசயமா மாமனுக்கு கால் பண்ணிருக்கேன். என்னாச்சு? அப்படிலாம் இல்ல ஜங்குக்கா. நான் மத்தியானம் சாப்பாடு கட்டி கொடுத்தனே, அது சாப்பிட்டியா? அதெல்லாம் சாப்பிட்டேன். சொல்லு. சரி ஓகே ஓகே, வீட்டுக்கு சீக்கிரமா வந்து வரப்போது சொல்லு. வரப்போது ஸ்வீட் கடையில ஸ்வீட் வாங்கிட்டு வரியா? அல்வா வாங்கிட்டு வரியா? அல்வா தானே, சரி வை. நான் வரைக்க கடை திறந்திருந்தா நான் வேண்டிட்டு வரேன். என்ன ஜங்குக்கா ஆசையா சொல்றேன், எப்படி அசால்ட்டா சொல்றியே? அப்புறம் என்னடா சொல்றது? 10 மணிக்கு எவன்டா கடை ஓபன் பண்ணி வச்சிருப்பான்? அப்படி இல்லாட்டி ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு பண்ணி தரணும். போடா மக்கு, நான் போனை வைக்கிறேன், வாங்கிட்டு வரதா இருந்தா உன் இஷ்டம். என்னது சடனா மக்குன்ட்டான்? அல்வாதானே கேட்டான். சரி என்னவோ. டே மச்சான், இந்த ஃபைல்ல கொஞ்சம் என்ன மச்சான், என்ன பண்ணிட்டு இருக்கிற? யார்ட்ட மச்சான் பேசிட்டு இருக்கிற? என்ன அல்வா கில்வாலாம் ஓடிட்டு இருக்குது? என்ன மேட்ரு, என்ன விஷயம்? டேய் அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. இந்த டே இருக்கால, அவனுக்கு ஏதோ அல்வா வேணுமான்னு கேட்டான். 10 மணிக்கே வேண்டா கடை ஓபன் பண்ணி வச்சிருப்பான். சரி வை, நான் வரைக்கும் வேண்டிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஓ ஓ, கதை அப்படி போதோ? 2வது குழந்தைக்கு பிளானா மச்சான்? ஷோ, எனக்கு ஒரே வெக்கமா வருது மச்சான். டேய் லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காதடா. இப்ப வேண்டா பேபி பிறந்திருக்கு, அதுக்குள்ள 2வது குழந்தையா? என்ன மச்சான், ஒரு பொண்டாட்டி போன் பண்ணிட்டு அல்வா வாங்கிட்டு வா புடிச்சா அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் மச்சான்? பொம்மால என்ன அர்த்தம்? அவனுக்கு அல்வா சாப்பிடணும் போல இருக்குன்னு அர்த்தம். ஷோ, மக்கு மக்கு மக்கு. நான் மச்சான் இப்படி இருக்கிற? சே, உன்னையெல்லாம் வச்சு எப்படி மச்சான் தயான் குடும்பம் நடத்துறா? குடும்பம் தானே நடத்துறான், வேற எதுவும் நடத்தல. இப்ப நீ என்ன மயத்துக்கு வந்த அதை சொல்லு. மச்சான் அதெல்லாம் கடை திறந்திருக்கும். நீ இன்னைக்கு சீக்கிரமாவே வீட்டுக்கு போயிடுற மச்சான். கூட சேர்ந்து மல்லிகை பூ வாங்கிட்டு போ மச்சான். மஜாவா இருக்கும் காம்பினேஷன். சூப்பரா இருக்கு மச்சான். டேய் லூஸ் மாதிரி கழிச்சிட்டு இருந்தீங்கன்னா உடனே 4 போடுவேன். இப்ப எதுக்கு வந்த அதை சொல்லு. ஐயோ, நீ திருந்த மாட்ட மச்சான், நீ திருந்தவே மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் நைட்ல பவர் கட் ஆனதுனாலதான் நீ ஃபர்ஸ்ட் நைட் நடத்தி முடிச்சுதான் நினைக்கிறேன். உனக்கு ஒன்னும் தெரியாது. கடை சாத்திருச்சுட்டு வாங்க போயிடாத. எனக்கு தெரிஞ்ச கடை இருக்கு, அத வேணா நான் சொல்லிட்டேன். டேய் மறுபடியும் எனக்கு காண்ட கிளப்பாத. இப்ப நீ என்னத்துக்கு வந்தியோ அதை மட்டும் சொல்லிட்டு போ. என் குடும்பத்தை எனக்கு பாத்துக்க தெரியும். நான் கெட்ட பொறுப்பு. இவ்வளவு நடத்த மாட்டான், சொல்றதும் கேட்க மாட்டான். சரி இந்த ஃபைல சைன் போட்டு கொடு. நாளைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, 9:30 வந்து சேரு. இவெல்லாம் சீவா பட, நான் போறேன். சரி என்னை வச்சு ஓட்டுனியும் செத்தடா, மூடிட்டு வீட்டுக்கு போயிட்டுல. மச்சான் நான் மறுபடியும் சொல்றேன், சீக்கிரம் வீட்டுக்கு கிளம்பிரு. இப்பயே மணி 7 ஆயிடுச்சு. அல்வாடா மச்சா,
புரிஞ்சுக்கோ மச்சான், நான் சொல்றதுக்கு புரியுதா இல்லையா? அடிங்கம்மால சொல்லிக்கிட்டே இருக்கேன், திருப்பி திருப்பி அல்வா அல்வான்னு. சுகா பேசாம போயிட சாவடிச்சிருவேன். சேர்றா மச்சான், டென்ஷன் ஆகாத, போயிடுறேன். ஆளாளுக்கு வச்சு சாவடிச்சிட்டு இருக்காங்க. அவன் என்னடா அந்த அல்வான்றான், இவன் என்னடா அந்த மல்லிப்பூன்றான். என்ன பார்த்தா எப்படி தோணுது? இப்படியேதான்டா கொஞ்ச நேரம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம சிக்காவும் அப்படியே கலாச்சிட்டு பேசிட்டு போயிடுறான். நம்ம ஜங்குக்கும் பழையபடி எப்படியே போட்டு ஒர்க் பண்றான்டா. ஆமா, தயாங் என்னடாண்டா அல்வான்றான், இவன் என்னடானா மல்லிப்பூன்றான். ரெண்டையும் கனெக்ட் பண்ணி பார்த்தா எங்கேயோ போகுது. ஒஜ்ஜோ, அப்ப அவன் அதுக்குதான் சொன்னானா? இன்னைக்கு பண்ணிட வேண்டியதுதான். சுகா டேய் சுகா. இப்படிதான்டா நம்ம ஜங்குக்கும் அப்படியே தலைக்கழிச்சு ஓடி வர்றான். கடகடுன்ட்டு அங்க இருக்கிற போனு அவனோட பேக் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு கடகடுன்னு வெளியே வந்து சுகாவை தாண்டா வந்து பாக்குறான். இந்த நம்ம சுகா ஃபைல் செக் பண்ணிட்டு இருப்பான். இப்ப நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே கத்திக்கிட்டே வரான்டா கேபினெட் வெளியே. சுகா டேய் சுகா, டேய் சுகா, கொம்மால எங்கடா விட்டு வந்தேன்? மச்சான் இது ஆபீஸா? நோ பேட் பாய்ஸ் எதுக்கா கத்திட்டு வர? என்னடா? டேய் அந்த கடையில போயிருங்களா? எந்த கடையோட பேர் மச்சான்? நானு நாளைக்கு மீட்டிங்க்கு என்னடா பிரசன்டேஷன் கொடுக்க போறேன்னு தெரியாம தத்தளிச்சுட்டு இருக்கிறேன். நீ எந்த கடையோட மச்சான் வந்து கேட்டுட்டு இருக்கிற? ஐயோ, என் ஆத்திரம் அவசரம் புரியாம உங்க அம்மால நீ தாண்டா சொன்ன ஏதோ அல்வா அவசரம் என்ன ஆத்திரம் ரெண்டுல என்ன வேணும்? நீ தாண்டா சொன்ன ஏதோ அல்வா கடை திறந்திருக்குன்னு சொல்லித்துலடா போறேன். இங்க ஒரு உத்தமன் இருந்தாரு, அது யாருப்பா? நான் தாண்டா அந்த உத்தமன், சொல்லித்துலடா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெளியே துரத்தி அனுப்பிச்சிங்க. அப்ப புரியல, இப்ப புரியுது. இப்ப என்ன மேட்டர் சொல்லு. வேண்டா மச்சானுங்க சொன்னா கேட்கணும். சரி, நான் அவ்வளவு பேச விரும்பல. நான் உனக்கு கடை பேர் சொன்ன, நீ எனக்கு என்ன செய்வ? உனக்கா இன்னொரு பாக்ஸ் ஜிம்முக்கு அனுப்பி விடுறேன், சொல்லித்துல. அது நீ சொல்லவே வேணாண்டா, நானே போய் வாங்கிப்பேன். நாளைக்கு மீட்டிங் நீதான் பண்ணணும், ஓகேவா? டேய் நாளைக்கு டயர்டா இருப்பேன்டா. அதெல்லாம் தெரியாதுடா, நாளா பிரசன்டேஷன் கொடுக்க முடியாது. நீ தானே செய்வோ, நீயே பார்த்து கொடுத்துக்கடா. சரி சரி, இவனை இப்படியே விட்டா வச்சு செஞ்சிருவான். இன்றைக்கு ஓன்னு சொல்லிட்டு நாளைக்கு கட்டடிச்சிட வேண்டியதான். சரி, நானே பண்ணி தருவேன், சொல்லித்துல. ஓகே மச்சான். ஆமா, நீ என்ன நினைக்கிய? என்ன நினைச்சா? ஒன்னும் நினைக்கல. இப்ப நீ எனக்கு அல்வா கடை சொல்லுவியா சொல்ல மாட்டியா? சரிடா மச்சான், சொல்றேன். பார்த்து பத்திரமா பண்றா மச்சான், பாவம். இப்படியே நேரா போனீங்கன்னா செகண்ட் ஸ்ட்ரீட் மச்சான், அங்க தனியா ஒரு கடை இருக்கு. குட்டி கடை தான் மச்சான், பெரிய கடைலாம் கிடையாது. என் பேரை சொல்லு, உனக்கு ஸ்பெஷல் ஆஃபரே போட்டு வச்சிருப்பான். அப்புறம் இன்னொரு விஷயம், அதுக்கு 2 கடை தள்ளி ஒரு அக்கா மல்லிகை பூ வித்துட்டு இருக்கோம். ஸ்பெஷல் அக்காடா. சாமா மனம் வரும், வாங்கிட்டு போடா மச்சான். அந்த அக்காட்டு என் பெரிய சொல்லு, அந்த அக்கா ஸ்பெஷல் ஆஃபர் போட்டு தரு, ஓகேடா மச்சான்? நாளை ஜிம்மின இருந்தா மச்சான் கரெக்ட் பண்ண. மச்சான் டேய், நீ தாண்டா என் மச்சான். நான் மல்லிகைப்பூ எங்க இருக்குன்னு கேக்குறதுக்கு முன்னாடியே சொல்லிட்ட பத்தியா? சரி, நேரமாச்சு, நான் போறேன், பாய். மச்சான் பார்த்து பதணும், ஓகேவா மச்சான்? அப்புறம் நான் சீக்கிரம் போயிடலாம்ல? ஏய், நீ இப்ப இருந்தாலும் மூடிட்டு போய்த்துல, நான் என்ன விட்டுடுறா? ஓகேடா மச்சான், போயிட்டு வாடா மச்சான். நான் உனக்கு நாளைக்கு காலையில கால் பண்றேன். நான் எடுத்தா தானே. இப்ப நம்ம தெக்குக்கோட இன்ட்ரோ மட்டும் பார்த்தலாம்டா. நம்ம தெக்குக்கு 2 பேத்துக்குமே அரேஞ்ச் மேரேஜ் ஆயிருக்கும். அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிட்டு 2 பேருமே லவ் பண்ணியிருப்பாங்க. 2 பேத்துக்குமே 2 பேர்த்த அவ்வளோ ரொம்ப பிடிச்சிருக்கும், பார்த்தோன்னே பிடிச்சிருக்கும்டா. அதனால தான் 2 பேருமே மேரேஜ் பண்ணிட்டு லவ் பண்ணியிருப்பாங்க. இப்போ தேக்குக்கு 2 பேத்துக்குமே 6 மந்த் ஒரு பேபி இருக்கும்டா. கல்யாணம் ஆகி 1.5 வருஷம் ஆச்சுடா. இப்போ பார்த்தோம்னா நம்ம ஜங்குக்கு அப்படியே ஆஃபீஸ்ல இருந்து கார் எடுத்துட்டு எல்லாத்தையும் நம்ம தயாங் சொன்னது எல்லாத்தையும் வாங்கிட்டு அப்படியே அவசரமா தான் வீட்டுக்கு வரான். வந்துட்டு காலிங் பெல் ப்ரெஸ் பண்றான். என் சைடு நம்ம தயாங் பார்த்தோம்னா அப்பதான்டா பேபிக்கு ஃபீட் பண்ணிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகலாம் குளிக்கலாம் உள்ள போயிருப்பான். இந்த சைடு பார்த்தோம்னா நம்ம ஜங்குக்கு அப்படியே டோர்ல காலிங் பெல்ல ப்ரெஸ் பண்ணிட்டே இருக்கிறான். நம்ம தயாங்க்கு தெரிஞ்சிருக்கோம், நம்ம ஜங்குக்கோட கார் சத்தை வச்சே கண்டுபிடிச்சிருப்பான். டேய் தயாங், டேய் என்னதான் உள்ளுக்கு பண்ணுவானோ தெரியல. எப்ப பார்த்தாலும் எங்க வழியில நிக்க வச்சு கதவை தட்ட விடுறதே ஒரு வேலையா வச்சிட்டு இருக்கான். டேய் கதவை தடவுடா தயாங். டேய் இப்ப பார்த்தோம்னா நம்ம ஜங்குக்கும் அப்படியே காலிங் பெல்ல ப்ரெஸ் பண்ணிட்டே இருக்கிறான். நம்ம தயாங் இப்பதான்டா ஃப்ரெஷ்அப் ஆகி போயிருப்பான். இந்த சைடு நம்ம தயாங் பார்த்தா என்ன இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டான்? 10 மணி அவன் தானே சொன்னான், அதனால தானே இப்போ ஃப்ரெஷ்அப் ஆட போனேன்.
என்ன அதிசயமா இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டான்? ஜங்குக்கா, டோரை தட்டாதண்ணா, வரேன்டா. ஐயோ, இப்பதான் குளிக்க உள்ள சரி பரவாயில்ல, நம்ம புருஷன் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்கு டவல் மட்டும் தான் வேர் பண்ணியிருப்பான். அப்படியே கீழே வந்து டோர் அப்படியே ஓபன் பண்றான். ஜங்குக்கா, 10 மணிக்கு தானே வரேன்னு சொன்னேன், என்ன நீ 8:30க்கே வந்துட்டேன், இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டேன், என்ன அதிசயமா இருக்குது. நீ ஃபர்ஸ்ட் உள்ள வா ஜங்குக்கா. டேய், அதுக்கேடா நீ கழுத்தை வெட்டின ஓனா மாதிரி தலையை கதவுக்கு வெளியில விட்டுட்டு நிக்கிற? ஜங்குக்கா, அதெல்லாம் முழுசாலாம் வெளியே வர முடியாது, தப்பா போயிருண்டா, நீ ஃபர்ஸ்ட் உள்ள வாடா. சரி சரி, கதவை திற வர்றேன். போ ஜங்குக்கா, நீ ஏன் இப்படி பண்ற ப்ரோ? நான் நீ லேட்டா வருவேன்னு சொல்லிட்டு இப்பதான் போனேன் தெரியுமா? ஜங்குக்கா, நீ ஏன்டா இப்படி பார்த்து நிக்கிற, என்னடா ஆச்சு? அது ஒன்றும் இல்லை. இது என்னடா கோலம்? நீ வந்து 10 மணி ஆகும் சொன்னேன், அதான் சரி ஓகே பேபிக்கு இப்பதான் ஃபீட் பண்ணேன், போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துடலாமேன்னு போனேன். நீ காலிங் கிளாஸ் லொட்டு 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 தட்டிக்கிட்டே இருந்தேன், விட்டா கதவே உடைச்சிருவ போல இருக்கு. அதனால தான் நம்ம புருஷன் தானே, அதான் கவலைப்பட்டுட்டு வெளியே வந்துட்டேன். இப்போ என்ன எதோ பார்க்காத மாதிரி குறுகுறுன்னு பாக்குறேன், போன. பார்க்காததை தான் பார்க்குறேன், எவ்வளோ மாதம் கழிச்சு பார்க்குறேன், அப்போ இப்படி தானே பார்க்க முடியும். என்ன பேசுற, எனக்கு புரியல. உனக்கு என்னைக்கு தாண்டா புரிஞ்சிருக்கு? ஆமாம், ஒன்றும் இல்லை, நீ போ. மொழியே சரியில்லடா, என்னமோ நடந்திருக்கு, என்னமோ ஒன்று. நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன், அதுக்கப்புறம் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயங்கும் அப்படியே போயிடுறான். இந்த சைடு நம்ம ஜங்குக்கு நல்லா ஜல்லு ஒழுக்குறான்டா, அப்படியே பார்த்துட்டு இருக்கிறான். ஏன்னா நம்ம தயங்கிட்ட அவளோட வந்து என்ன, அப்போ நம்ம ஜங்குக்கோட நிலைமை நினச்சி பாருங்கடா, அப்படியே பார்த்துட்டு இருக்கான். இந்த சைடு நம்ம தயங்கும் அப்படியே முறைச்சிட்டே போயிடுறான். இப்போ நம்ம ஜங்குக்கு சைடு தான் பார்த்தோம்னா, என் பொண்டாட்டியா இது இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் வந்து நிற்கிறான். அல்வா கேட்கும் போதே நினச்சேன் அவன் ரெடியாக தான் இருப்பான்ட்டு, அதால தான் ட்ரவலோடு வந்து நிற்கிறான். இப்படியே பார்த்தோம்னா நம்ம ஜங்குக்கு கீழே என்னன்னு இப்படி கதைச்சிட்டு இருக்கான்டா ஃபுல் ஃபார்ம்ல. இதே நம்ம தயாங்க பார்த்தோம்னா ஃப்ரெஷ்ஷப்பா உள்ள போயிடறான். நம்ம ஜங்குக்கு அப்படியே பெட்ரூம் போகலான்னு சொல்லிட்டு அப்படியே பெட்ரூம் போறான். நம்ம ஜங்குக்கு அப்படியே ரூம்குள்ள வரான். இந்த சைடு பேபி பார்த்தோம்னா அவ்வளோ கியூட்டா அப்பதான் மில்க் குடிச்சிட்டு தொட்டல்ல படுத்திருக்கோம். நம்ம ஜங்குக்கு பார்த்துட்டு அவ்வளோ கியூட்டா கொஞ்சிட்டு இருக்கான்டா நம்ம யோண்டனை. இந்த சைடு நம்ம தயாங்க பார்த்தோம்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெளியே வந்துடுறான். நம்ம ஜங்குக்கும் அப்படியே திரும்பி பார்க்குறான். நம்ம தயாங்கு அப்படியே டவல் மட்டும் தாண்டா வேர் பண்ணியிருக்கிறான். அப்படியே வெட் ஹேரில் அப்படியே குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து எப்படி தான் இருக்கும். அவன் பாடிக்குள்ளே அவ்வளோ வெட்டாக இருக்குது. ஒரு ஒயிட் கலர் டவரு, அந்த தயாங்கோட ஒயிட் ஸ்கின்ல அந்த டவல் கட்டி இருக்கிறதே அப்படியே தெரியலடா. அவர் பார்க்க தயாங்கு அப்படியே அல்வா கணக்காக இருக்கிறான்டா, பார்க்க அவ்வளோ க்யூட்டாக இருக்கிறான் பார்க்க. நம்ம ஜங்குக்கும் அப்படியே பார்த்துட்டு இருக்கிறான். ஜங்குக்கு அந்த உலகத்திலே இல்லை, அப்படியே ஒரு மாதிரி மிஸ்ஸாக ஆகி அப்படியே பார்த்துட்டே நின்றுட்டு இருக்கிறான். இந்த சைடு நம்ம தயாங்கு எதுவுமே கண்டுக்கல, அவன் வந்து அப்படியே தலையை தவட்டிட்டு இருக்கான்டா. இந்த சைடு நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே ஸ்லோவா தயாங் பக்கத்தால் அப்படியே போயிட்டு இருக்கிறான். ஆஹா, அவன் அல்வா கேட்டான், ஆனால் இப்போ அவனே அல்வா மாதிரி வந்து நிற்கிறானே, என்ன பண்ணுறது? ஜங்குக்கா ஜங்குக்கா ஜங்குக்கா, நீ என்ன பண்ற? நான் ஒரே கெட்டா இருக்கிற டவல் ஒன்ற போதுற டவல் முத்தண்ட கட்டியிருக்கேன். இப்போ எதுக்குண்ணா டக்குனு ஒன்று ஆக் பண்ற? நீ ஃப்ரெண்ட்ஷிப்பே ஆகல தானே, ஆஃபீஸ் விட்டு இப்போ தானே வந்து ஒரே டேட் ஜங்குக்கா. நீ ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிட்டு வா, இப்போ எதுக்கு நீ ஆக் பண்ண? அது அவன்ட்டு விழாவனு தானே பிடிச்சேன், அது ஒன்றும் இல்லை. நான் ஏன் வளமையாக வந்தோடனே நான் ஒர்க் பண்ணுறதானே, என்ன புதுனமாக கேட்குறேன் இன்றைக்கி? போன பொறுக்கி 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 பொறுக்கி, உன்னோட மைண்ட் வாய்ஸ் எல்லாமே எனக்கு தெரியும், ஓகேவா? இந்த டவல் எப்படா அவரும் நீ பார்க்கலான்னு பொறுக்கி நின்றுட்டு இருக்கிறேன். ஏய், நான் உன் புருஷன்டா, அதை மறந்துட்டியா என்ன? நீ என் புருஷன் தான், அதனாலதான் இப்படி தைரியமா வந்து நிக்கிறேன். நீ இப்போ என்ன, போய் ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு வா. நான் போய் டின்னர் செய்யணும், இன்னும் எதுவுமே செய்யல. உன் பிள்ளையே அப்பா இப்பயே இவ்வளவு சேட்டையா இருக்கிறான், வளர்ந்ததுக்கு அப்புறம் என்னெல்லாம் சேட்டை பண்ண போறானோ எனக்கு தெரியல. உன்னை மாதிரி தானே இருப்பான் உன் பிள்ளை. ஆமாம், என் பிள்ளை என்ன மாதிரி தான் இருப்பான், அது எனக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அவன் அப்படி என்னதான் பண்ணான் உன்னை? என்னடா உன் பண்ணல எப்பா, அதெல்லாம் வேண்டாம். இப்பதான் அதோட வந்து நல்லா மீட் குடிச்சிட்டு அப்படியே அழகா படுத்து தூங்கிட்டு இருக்காரு. எந்ததுக்கு அப்புறம் அவரோட சேட்டை என்னன்னு பாரு. மில்க்கு குடிச்சானா? ஆமா, என்ன இந்த புதுசா கேக்குறான்? இப்போதைக்கு கிட்ட வர, நீ அங்கேயும் இல்லை
நீ போய் ஃப்ரெஷ்அப் ஆகு. நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு டின்னர் செய்ய போறேன். போ 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 ஜங்குக்கா. விட மாட்டேன்றானே. சரியா போ, நான் போய் ஃப்ரெஷ்அப் ஆகுறேன். போ 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 வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்கும் அப்படியே ஒரு மாதிரி ப்ளஷ் பண்ணிட்டு அப்படியே சிரிச்சு நம்ம தயாங்கும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கீழே தாண்டா போறான். இந்த சைடு நம்ம ஜங்குக்கும் அப்படியே ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு கீழே ஒரு ஆஃப் பேண்ட் மட்டும் தாண்டா போட்டிருக்கான். மேலே எதுவுமே வேர் பண்ணல, டிஷர்ட்லாம் எதுவுமே போடல. அவனும் அப்படியே தலையை தொட்டுட்டு அப்படியே கீழே தாண்டா வரான். நம்ம தயாங்க பார்த்தோம்னா அப்படியே பேக் சைடா திரும்பி குக் பண்ணிட்டு இருக்கான். சரி நம்ம ஜங்குக்கு தயாங்க பார்த்தோன்னே அப்படியே கிட்ட வரண்டா. நம்ம தயாங்க அதெல்லாம் தெரியாம ஒரு மாதிரி சின்சியரா அப்படியே குக் பண்ணிட்டு இருக்கான்டா. சிங் சிச்சிங் சா 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 சிங் சிச்சிங் சா சா சா. கட்டி பூடிடா கண்ணால கண்டபடி கட்டி பூடிடா. எந்த இடத்தில் சுகம் அதிகம் அந்த இடத்தில் அந்த இடத்தில். ஜங்குக்கா ஜங்குக்கா ஜங்குக்கா, ஐயோ எதுக்கு இப்படி வெட்டா இருக்கிற? எதுக்கு வந்துட்டு கட்டி பிடிச்ச? என்ன டிஷர்ட்டே போடல, மேல ஏதாவது டிஷர்ட் போட்டு வாடா. இப்ப எதுக்குடா வந்து கட்டி பிடிச்சேன்? டேய், அடிக்கிற வெயிலுக்கு டிஷர்ட்டோடலாம் அலையலுமா? நீ தான் டிஷர்ட்டும் கை மேலே இரண்டா, என்னாலலாம் அப்படி அலைய முடியாது. நீ அடிக்கடி உன்னை மறந்துடுற தயாங். என்னது? நான் உன் புருஷன்டா. ஜங்குக்கா, அதை யாரோட லூசு மறந்தா? இதுல துறைக்கு பத்தாக்குறைக்கு பாட்டு வேற ஒரு கேடு. போய் உட்காந்து டிவி பாரு, நான் குக் பண்ணிட்டு வரேன். டேய், டிவி பாக்குறதுக்காடா மேலேருந்து இறங்கி வந்தேன். நான் பேசாம இந்த கிச்சன் ஸ்லாப்ல வேணா ஏறி உட்காந்துக்கவா? நீங்க துரை எதுக்கு பிளான் பண்றீங்க தெரியும். அது ஒரு சைடு. நான் உன்ட்ட ஒரு விஷயம் வாங்கிட்டு வர சொன்னல, அது எங்க? அதை விட்டுட்டு டிஃபன் ஸ்லாப்ல உட்காரு, அங்க உட்காரு, இங்க உட்காரு. இங்க உட்காந்து நீ என்ன பண்ணுவேன் எனக்கு தெரியாதா? ஆமா, என்ன வண்டிட்டு வர சொன்ன? என்ன என்ன வாங்கிட்டு வர சொன்ன? தெரியும் தெரியும், நீ இப்படிதான் பண்ணுவேன் எனக்கு நல்லா தெரியும். நான் ஒரு விஷயத்த சொன்னா அதை வாங்கிட்டே வர மாட்டேன். எப்ப பார்த்தாலும் இப்படிதான் இருக்கு. உன்னை கட்டிக்கிட்டு நாள்ல இருந்து ஐயோ ஐயோ ஐயோ, நான் ஒரு விஷயத்த ஆசையா போன் பண்ணி வாங்கிட்டு வா புருஷான்னு கேட்டேன். நீ வாங்கிட்டு வர பொறுக்கி 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 பொறுக்கி. ஐயா ஐயோ ஐயோ, ஏன்டா இப்படி கத்தி என்ன சாவடிக்கிற? நீ கேட்டாதான் நான் என்னைக்காவது வேண்டிட்டு வராம விட்டுருக்கேனா? அது அந்த டேபிள்லாம் இருக்கு, போய் எடுத்துக்கோ. ஐயோ புச்சு, எனக்கு தெரியும்டா ஜங்குக்கா. நான் கேட்டு நீ வாங்கிட்டு வராம இருப்பிய, எனக்கு தெரியும். நான் சும்மா சும்மா கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன் தான். நீயே எடுத்துட்டு வந்து தர வேண்டியதானே? அது எதுக்கு அங்க டேபிள் மேல வச்சிருக்கிறேன்? நான் ஆசையா கேட்டேன் தானே. டேய், சும்மா இருந்தாலும் இப்படியாடா கிழிப்ப? அடங்கொப்புறானே. சரி ஜங்குக்கா, ஓ ஜங்குக்கா. ஆமா, நீ தள்ளு, நான் இந்த ஸ்லாப்ல வரை உட்கார போறேன். நீ ஸ்லாப்ல எல்லாம் உன்னையே உட்கார வேணாம். போஞ்சுங்கக்கா, நான் சொன்னேன்ல, போ எனக்கு போய் ஹல்வா எடுத்துட்டு வா. உன்னை டேபிள்ல வைக்கிறதுக்கு ஹல்வா வாங்கிட்டு வர சொன்னேன். கொண்டு நீ என் கையில கொடுப்பேன் பார்த்தா போய் டேபிள்ல வச்சிருக்கிறியாமா. டேய், உனக்கு கடையில இருந்து வேண்டி கொண்டு வந்து பார்த்ததுக்கு டேபிள்ல இருந்து வேற எடுத்து கொண்டு தரணுமா? நான் கேட்கறத சாரு தர மாட்டேன்னா அவர் கேட்கறது நான் கொடுக்கணுமா? அதெல்லாம் முடியாது, நீயே போய் எடுத்துக்கோ. சரி ஜங்குக்கா, நானே எடுத்துக்கிறேன். நீ ஸ்லாப்லாம் ஒன்றும் உட்கார வேணாம். நீ போ சோபால போய் உட்காந்து டிவி பாரு. நானே அப்புறமா எடுத்து நான் சாப்பிட்டுக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் டின்னர் செஞ்சுக்கிறேன். நீ ஃபர்ஸ்ட் வெளியே போ 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 வெளியே போ ஃபர்ஸ்ட். நீ ஏதாச்சும் பண்ணலாம்டா, விட மாட்டேங்கிறானே. சரி, எனக்கு ஒரு காஃபி போட்டு எடுத்தா. சரி, ஓகே ஓகே ஓகே. காஃபி குடிக்கலன்னா ஒரு நாள் இருந்துட மாட்டேன். நான் கொண்டு வரேன், நீ போ. நீ ஃபர்ஸ்ட் போய் உட்காந்து டிவி பாரு. போறேன், கலைக்காத. நம்ம தேக்குக்கு 2 பேருமே இப்படிதான்டா ரொமான்டிக்கா பேசி முடிச்சுட்டு நம்ம ஜங்குக்கு டிவி பார்க்கலான்ட்டு ஹாலில் போய் உட்காந்துருக்கான்டா. இந்த சைடு நம்ம தயாங்கும் ஜங்குக்கோ டீ வச்சு கொண்டு வந்து ஜங்குக்கிட்ட தான்டா வந்து கொடுக்குறான். ஜங்குக்கா, இந்த காஃபி. அவ்வளோ குயிக்கா போட்டியா என்ன? இது போட்டு எவ்வளோ நேரம் ஆக போகுது பொறுக்கி? சீக்கிரம் போட்டு அப்படியே குக் பண்ணோம். ஆமா, இவன் வேணும்னு பண்றானா இல்ல தெரியாம பண்றானான்னு தெரியலையே. ஈவினிங் என்னடாண்டா டவலோட வந்துடுனா, இப்போ என்னடாண்டா குனிஞ்சு நின்று என்னையே செடியூசிங் பண்ணிட்டு இருக்கான். ஐயோ, இவன் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கான்? ஜங்குக்கா, டேய், இங்க என்னை பார்க்காம கீழே எங்க பார்த்துட்டு இருக்க பொறுக்கி? இங்க டீயை வாங்குடா. என்னடா பார்த்துட்டு இருக்கிறேன்? நீ இப்படி காட்டிக்கிட்டுண்டா பார்க்க தான் செய்வாங்க. அது அது அப்படி பண்ணனா தெரியாம பண்ண, தெரியாம குனிஞ்சு கொடுத்தா நீ பாப்பியா? காட்டினா பார்க்கத்தாண்டா செய்வானுங்க. அதுவும் புருஷன் முன்னாடி பொண்டாட்டி குனிஞ்சா பார்க்காம இருப்பாங்களா? பொறுக்கி மாதிரி கோவிட் மாதிரி பேசாதீங்கக்கா. என்ன படி ஃபர்ஸ்ட் நீ காஃபியை குடி.
பொருடா, இந்த ஷர்ட்டு இது என்னோடது இல்ல? ஆமா, உன்னோடதான். அதவே நீ இப்பதான் நோட் பண்றியா? அப்ப இவ்வளவு நேரம் என்னத்துல பொறுத்து நோட் பண்ண? இவ்வளோ நேரத்தை நான் என்னென்னமோ நோட் பண்ணேன். அதை விடு. கேட்கல. அது நான் என்னென்னமோ நோட் பண்ணேன், இதை நோட் பண்ண மறந்துட்டேன். சரி சரி, அது சரி. உன்னோட ட்ரெஸ்ஸுக்கு என்னாச்சு? நீ என்னோட ஷர்ட்டை போட்டு சுத்திட்டு தெரியல. நீ ஷர்ட் பண்ணாம காட்டுக்கல, அதை தானே கேட்டேனா? சரி 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 போ. பத்தி ஷர்ட் போடாம காட்டுப்பானா? இவன் ஷர்ட் நான் எடுத்து போட்டா குத்தமாவா? புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறானே. அதெல்லாம் சரி தம்புக்கா, சரிடா, இதுவும் அல்வா வாங்கிட்டு வந்து. அதெல்லாம் இது என்ன பக்கத்துல கவரு? மல்லிகை 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 போயிட்டு வந்துருக்கேன். யாரும் வாங்கிட்டு வந்து இதுக்கு வாங்கிட்டு வந்துருக்கிறேன். அது எனக்கு வேண்டிட்டு வந்தேன். இதுல உனக்கு என்ன பிரச்சனை? ஏய், நீ வச்சுக்க போறியா மல்லிகை பூ? சந்துக்கா, சிரிப்பு காட்டாத. உனக்கு மல்லிகை பூவா? பொய் சொல்லாத பொறுக்கி. அது என்னென்னத்துக்கோ வேண்டிட்டு வந்தா, அதெல்லாம் உனக்கு இப்ப அது செய்யும் போது உனக்கா தெரியும். என்ன பேசுற? எனக்கு ஒண்ணும் புரியல. அது புரியும். இப்ப நீ போடா, சும்மா தொணத்தொன்னு பேசிட்டு இருக்காத. என்னமோ செல்ல ஜங்குக்கா, என்னமோ பண்ற, அது மட்டும் எனக்கு புரியுது. ஈவினிங்ல இருந்து நீ தான் ஒரு மார்க்கமா சுத்திட்டு இருக்க, அதை நான் கேட்டேனா என்ன? சரி ஜங்குக்கா, எனக்கு சமைக்கிற வேலைக்கு நான் போறேன். நீயே வச்சுக்கோ இந்த மல்லிகை பூவை, எனக்கு அல்வா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க அப்படியே சிரிச்சுட்டு உள்ள போயிடுறான். அந்த பேர் நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே பார்த்துட்டு இருக்கான் நம்ம தயாங்கிய. ஐயோ, அல்வா வேண்டி கொண்டு வந்துட்டு என்னோட அல்வா இப்படி போகுதே. ஐயோ பெருமாளே, என்ன ஜங்குக்கா வேணும்? கொஞ்ச நேரம் கூட நிம்மதியா கிச்சன் என்ன குக் பண்ணவே வர மாட்டியா? அப்புறம் சாப்பாடு செய்யல, அதுக்கு வர இதுக்கு வர கண்டுபிடிச்சின்னா தர கொண்டு போடுவேன். ஒன்னால கெட்டு போகுது. டேய், பையன் அழுகுறான்டா. ஆமா ஜங்குக்கா, பையன் அழுகுறான்னா நீ என்னடா ஏன்ட கூட பேசிட்டு இருக்க? என்ன போய் பாரு, நான் இங்க கிச்சன்ல குக் பண்ணிட்டு இருக்கேன்ல. அவன் என்னத்துக்கு அழுகுறானோ தெரியல, நீங்க போய் பாத்துக்கோ. ஜங்குக்கா, எனக்கு இருக்கிறது 2 கைதான். உன்னையும் பார்த்துட்டு உன் பையனையும் பார்த்துட்டு குக் பண்றதையும் பார்த்துட்டு இருக்க முடியாது. ஏன் ஒரு தடவை பார்த்தா நீ குறைஞ்சி போயிருக்கான். நீ அவன் அழுக வச்சு ஸ்டாப் பண்ணிட்டு வந்து வைய. அவன் எனக்கு தெரியும் எதுக்கு அழுவான்ட்டு, நான் பாத்துக்கிறேன். நீ போ, நான் வரேன். சரி சரி கத்தாத, நானே போறேன். ஐயோ, ஒரு பக்கம் என் பையன், ஒரு பக்கம் இவங்க 2 பேர் தொலை தாங்க முடியல. என்ன ஜங்குக்கா, என்ன பறிச்சு சொல்லிட்டு குழம்பிட்டு போறேன்? ஒன்னும் இல்ல, நான் போறேன்னு சொல்லிட்டு போனேன். அது அப்பனுக்கு மவனுக்கு வேற வேலையே இல்லை. என்ன நினைச்சிட்டாங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க அப்படியே குக் பண்ணிட்டு இருக்கான். இந்த டைம் நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே பெட்ரூம் போனா, நம்ம யோன்டன் தான் அப்படியே கியூட்டா கட்டு தொட்டல்ல அழுதுட்டு இருக்கான்டா. இந்த சைடு நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே போய் கியூட்டா தூக்கிட்டு அவன் அழுகிறத அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கிறான். அப்படியே பேசிட்டு இருக்கான் நம்ம யோன்டன் தான்டா. அது குட்டி குழந்தை தான்டா, கை குழந்தை தானே, அதுக்கு என்ன தெரிய போகுது? அதனால அவ்வளோ கியூட்டா அவ்வளோ ஸ்வீட்டா அழுதுட்டு இருக்கிறான். நம்ம ஜங்குக்குமே அதை பார்த்து அப்படியே கியூட்டா ரசிச்சுட்டு இருக்கிறான். டேய், உங்க ஆத்தா ஒரு பக்கம் வச்சு செய்யறாள்னா நீ ஒரு பக்கம் வச்சு செய்யாதடா. அழுகையை நீ பாடுறான், அவன் ஒரு பக்கம் பேசி கிளைக்கிறான், நீ என்னடாண்டா அழுகையை நீ பாட மாட்டேன்ற. செல்ல பையன்ல, ப்ளீஸ்டா, டாடாக்காக இதை மட்டும் பண்றா, ப்ளீஸ்டா, அழுகையை மட்டும் நிப்பாட்டிடுறா. இப்படியாதுண்டா நம்ம பேபிய ஜங்குக்கு எப்படியும் அழுக நிப்பாட்டுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். நம்ம யோன்டன் ஆனா கேட்கவே இல்லை, அப்படியே தேம்பி அழுதுட்டு இருக்கிறான். ஏன்னா நம்ம யோண்டனுக்கு பசி வந்திருக்கும், அதனால அப்படியே தேம்பி அழுதுட்டு இருக்கான். இந்த சைடு நம்ம ஜங்குக்கு அப்படியே கையில வச்சு தாளாட்டு படுக்கல, கையில வச்சு படுக்க வச்சுட்டு சமாதானப்படுத்துருவோம் இல்லடா, அந்த மாதிரி. அதாவது மில்க் கொடுத்து எப்படிடா படுக்க வைப்போம், அந்த மாதிரி நம்ம ஜங்குக்கு அப்படியே படுக்க வச்சுட்டு சோபால வந்து உட்காந்து அப்படியே சமாதானப்படுத்திட்டு இருக்கிறான். நம்ம ஜங்குக்கும் அப்படியே படுக்க வச்சுட்டு தான்டா நம்ம யோன்டன் சமாளிச்சுட்டு இருக்கான். இந்த சைடு நம்ம யோன்டன் பார்த்தோம்னா விடாம ரொம்ப அழுதுட்டு இருக்கிறான். இந்த சைடு நம்ம தயங்கும் அப்படியே கத்துறான். ஜங்குக்கா, என்னடா பண்ணிட்டு இருக்கேன்? ஒரு 5 minutes பார்த்துக்கோ, நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன். ஜங்குக்கா பார்த்துக்கோடா, ஒரு பிள்ளை கூட சமாளிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு நம்ம தயங்கும் அப்படியே கத்துறான். திடீர்னு பார்த்தா நம்ம ஜங்குக்கு கடகட கத்த ஆரம்பிச்சிடுறான். இந்த சைடு பார்த்தோம்னா நம்ம தயங்கும் அப்படியே கத்திட்டு இருக்கிறான். அப்ப சடனா பார்த்தோம்னா பேபியை டக்குன்னு அழுகிய ஸ்டாப் பண்ணிடுது. பார்த்தா நம்ம ஜங்குக்கு அப்படியே கத்திட்டு இருக்கிறான். நம்ம தயாவுக்கு ஒண்ணுமே புரியல. இந்த பொறுத்து ஏன் கத்திட்டு இருக்குது? பேபி அழுகை ஸ்டாப் பண்ணிடுச்சு. ஜங்குக்கா, டே என்னடா
ஆச்சு? டேய் 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 டயாங் டேய். ஜங்குக்கா 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 எதுடா? ஐயோ, என்ன ஜங்குக்கா என்ன இது? டேய் ஜங்குக்கா என்ன இது? டேய் உன் பையன் பண்றத பாருடா. டேய் என்னன்றா நினைச்சான் என்ன? ஜங்குக்கா ஆனா அது உண்மையிலே செம்மதான். அவன் நான் நினைச்சு பேபிக்கு என்னடா தெரியும். பரவாயில்ல ஜங்குக்கா, நீயும் பேசாம கூட. டயாங் காண்ட கிளப்பாத. ஏய் தூக்குறா அவனை. என்ன ஜங்குக்கா, எதுக்குதான் டிஷர்ட்டை போடுறேன்னு சொன்னா போறியா? அப்படியே பெரிய பாடி பில்டர் நினைப்ப மனசுக்குள்ள. டிஷர்ட் போடா சுத்திட்டு இருந்தல, அது உன் பையன். டயாங் டயாங் ஆனா உண்மையிலே செம்மையா இருக்குது. டயாங் சிரிச்சு எனக்கு காண்ட கிளப்பாத. என்னடா பண்ணிட்டு இருக்கான்? டேய் அவன் நீ நினைச்சு என்கிட்ட குடிச்சிட்டு இருக்கான்டா. தூக்குடா அவனை. ஜங்குக்கா என்ன செய்யுது? நான் ஜெலிச்சு பிடிச்சிட்டு ஜங்குக்கா ஜங்குக்கா இது இந்த மெமரிஸ் கிரியேட் பண்ணதுங்கக்கா. எடுத்துக்கிட்டா பேசாம. டயாங் காண்டாயிருவேன். போனை மட்டும் கையில எடுத்தீங்கன்னா வேண்டுவேன். போட்டோ கிட்டலாம் எடுத்தீங்கன்னா கட்டுப்பாயிருவேன். டயாங் நான் கட்டுப்பாக்கலாம் பாக்கட்டு. என்னடா பண்ணிட்டு இருக்கான்? இதை மட்டும் நான் ஒரே ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க அப்படியே விழுந்து விழுந்து வச்சிருப்பான். ஏன்னா என்ன நடந்திருக்கணும்னா, நம்ம யோன்ட்டுன்னு ஜங்குக்கு அப்படியே பால் கொடுக்குற மாதிரி தான்டா உட்காந்து அப்படியே தாளாட் பாடுற மாதிரி தான் உட்காந்து சமாளிச்சிருப்பான். நம்ம யோன்ட்டு என்ன நினைச்சிருப்பான்னா, நம்ம ஜங்குக்கோட நிப்பில் பிடிச்சி சப் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். அதனாலதான் நம்ம பேபி வந்து அழுக ஸ்டாப் பண்ணியிருக்கோம். இந்த சைடு நம்ம அப்பதான் நம்ம ஜங்குக்கு கத்த ஸ்டார்ட் பண்ணிப்போம். நம்ம தயாங்கு டோர் ஓப்பன் பண்ணிட்டு வந்து பார்க்க போது தயாங்கு செம சிரிப்பா இருக்குது. இந்த சைடு யோன்ட்டு மறுபடியும் அழுக ஸ்டார்ட் பண்ணிடுறான். அப்ப நம்ம ஜங்குக்கு தான் மறுபடியும் அப்படியே கத்துறான். டேய் டேய் இங்க பாருடா மறுபடியும் அழுகுறான்டா. டேய் என்னதுல இருந்து மில்க் வரையிலடா. அவன் அதுக்கு தான்டா அழுகுறான். தெரியுது தெரியுது. உன் பையனுக்கு இப்பதான் புரிஞ்சிருக்கு போல இருக்கு. கொடு கொடு நான் பாத்துக்கிறேன். நீ ஃபர்ஸ்ட் நீ ரூம் விட்டு வெளியே போ, அப்பதான் என்னால முடியும். நீ ஃபர்ஸ்ட் ரூம் விட்டு வெளியே போனா ஜங்குக்கா. டேய் பேபி பிறந்தே 6 மாசம் ஆச்சு. இப்பயும் வெளியே போ உள்ள போகணும்னா காண்டாயிருவேன். அவன் அழுகுறான். உனக்கு தெரியுதா தெரியலையா? விளையாடிட்டு கடுப்பாயிருவேன். டே நீ தான் ஜங்குக்கா விளையாடுற. நீ போ, நான் கூண்டுக்கிறேன். நீ வெளியே போ ஜங்குக்கா. காண்ட கிளப்பாதட்டே. அவங்க பையன் அழுதுட்டு இருக்கான். விளையாடிட்டு இருக்கிற இப்ப 1/2 மணி நேரமா அழுதுட்டு இருக்கான் அவன். நீ சொன்ன கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்கும் டக்குன்னு டிஷர்ட் தூக்கிட்டு அவனும் மில்க் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணா. பொறுக்கி இதுக்காக தானே ஆசைப்பட்டு என்னன்னா நீ பார்த்த கண்ணு அங்க போச்சு, கண்ணை நோண்டிடுவேண்ணா. ரொம்ப தான் பண்ணாத. ஏதோ நான் பார்க்காத மாதிரி பையனே கொடுத்துட்டேனா. இதுக்கு மிச்சி பார்த்தா என்ன பார்க்காட்டி என்ன? பொறுக்கி அப்படிலாம் பேசாத. எனக்கு உண்மை பிளஷ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க அப்படியே வெக்கப்பட்டு திரும்பி தானே உட்காந்துக்கிறான். டயாங் என்ன ஜங்குக்கா? ஆமா நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும்னு நினைச்சேன். சொல்லவா? இந்த டைம்ல என்னடா பேபி தூங்குது, தூங்க வைக்கணும். நீ போ, அடுப்பை நான் ஆஃப் பண்ணிட்டேன்னா இல்லையான்னு போய் பார்த்துட்டு வா. அதை போய் பாடுறா. இங்க உட்காந்து வெட்டிக்காத பேசிட்டு இருக்கான். இல்ல பேபி என் நிப்ல சக் பண்ணால. ஆமா அதுக்கு இப்ப என்ன? ஆனா போட்டோ எடுக்க முடியல ஜங்குக்கா. 5 நிமிஷம் பேபி அழுகாம இருந்த போட்டோ எடுத்திருக்கேன். இருந்தாலும் உன்ன அளவுக்கு அவனால சக் பண்ண முடியல. நீ சூப்பராவே பண்ணுவடா ஜங்குக்கா. என்ன சொல்ற பேபி முன்னாடி? ஏய் அவன் 6 மாசம் பேபி. அவன் முன்னாடி இதெல்லாம் கதைச்சா புரியவா போகுது? ஆமா இருந்தாலும் நீ என்ன சொல்ற? சொல்லாதடா. ஓகே டேய் உண்மையா தான்டா சொல்றேன். அவனை விட நீ சூப்பராவே சக் பண்ணுவா தெரியுமா? ஐயோ அது பேபி ஜங்குக்கா. பேபிக்கு அவ்வளவுதான் தெரியும். அப்ப உண்மைதான் இப்படித்தான் சக் பண்ணுவானா என்ன? ஐயோ பொறுக்கி, இதுக்குதான் நான் மில்க் கொடுக்க போது உன்னை ரூம்குள்ளே விடுறதில்ல. இப்ப போனீங்கன்னா உன்னை ஏன் நான் ரூம் விட்டு துரத்துறேன்ட்டு. ரொம்ப தான் பண்ணாத. நான் கீழே போறேன். நீ மில்க கொடுத்துட்டு வா. போன பத்தி போ போ போ. ஐயோ கொஞ்ச நேரம் உள்ள உட்கார வச்சா ஒருத்தி எப்படிலாம் பேசுறான் பாரு. போகட்டு மாறவே இல்லை. இன்னும் அப்படியே தான் எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க அப்படியே நம்ம யோன்டனுக்கு அப்படியே தாளாட்டு பார்த்து அப்படியே தூங்க வச்சுட்டு கீழே தாண்டா வரான். இந்த சைடு பார்த்தோம்னா நம்ம ஜங்குக்கு அப்படியே கட்டி டிவி பார்த்துட்டு இருக்கான்டா. ஜங்குக்கா நீ டிவி பார்த்ததெல்லாம் போதும், வாடா மணி ஆச்சு, நீ வா வந்து சாப்பிடு. நான் சாப்பாடுலாம் குக் பண்ணிட்டேன், நான் வந்து எடுத்து வைக்கிறேன், நீ வந்து உட்காந்து சாப்பிடுதான். சரி போ வர்றேன். சரி ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்கும் சமைச்ச ஃபுட்டெல்லாம் அப்படியே எடுத்து வைக்கிறான்டா.
இந்த சைடு நம்ம ஜங்குக்கும் தையாங்கும் அப்படியே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. நம்ம தையாங்க அப்படியே உட்காந்து அளவு கியூட்டா சாப்பிட்டுட்டு இருக்கான்டா. அவன் சாப்பிட போகுது, அவன் லிப்லலாம் அப்படியே ஒரு மாதிரி ஃபுட்டு அப்படியே அங்கே இங்கேயும் படுத்துட்டா. அது நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே போய் மாத்திட்டு இருக்கிறான். நம்ம தையாங்கும் அப்படியே ஒரு மாதிரி கியூட்டா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான்டா. அது நம்ம அப்படியே நம்ம ஜங்குக்கு பாக்குறான். இந்த சைடு நம்ம தையாங்க, என்ன ஜங்குக்கா பிளேட்டை பார்த்து சாப்பிட்றான், என் மூஞ்சிட்டு என்ன இருக்கு, எதுக்கு என்னைய பார்த்து சாப்பிட்டுட்டு இருக்கான்? அது ஒன்றும் இல்லை, உன் லிப்ஸில் எல்லாம் ஒரு சாப்பாடாக இருக்கா, இரு வர்றேன். எங்க இருக்குது, எங்க எங்க ஜங்குக்கா எதுக்கு இவ்வளோ க்ளோஸ்ல வேணா? இருடா, சாப்பாடு உன் லிப்ஸில் இருக்கு, போகிற எடுத்து விட்றேன். ஜங்குக்கா பொறுக்கி, அது எதுக்குடா நீ எடுத்து சாப்பிட்ற? ஏய், அது உன் லிப்ஸில் தான் இருந்துச்சு, கீழே இருந்துச்சு. நான் புருஷன், நான் எடுத்து சாப்பிட்றேன், இதில் உனக்கு என்ன வந்துச்சு? பொறுக்கி போனா, நான் கூட வெக்கமா வருதுன்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க அப்படியே ப்ளஷ் பண்ணிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கிறான். ஜங்குக்கு மறுபடியும் அப்படியே டேய், ஏய் இரு இரு வர்றேன். என்னாச்சு என்னாச்சு ஜங்குக்கா தையாட்டாத அம்மதியும் கொஞ்சம் சாப்பிட்றான், பேபி மட்டும் எந்திரிச்சிட போறான். புறடா, லிப்ஸில் மறுபடியும் சாப்பாடு ஒட்டிட்டு இருக்கீரு வர்றேன். மறுபடியும் எங்க 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 விட்டு இருக்கு? நீ நீ அங்க ஒண்ணும் வர வேணாம், நீ உட்காரு, நானே பாத்துக்கிறேன். ஏய் இருடா, ரொம்ப தான் பண்ணிக்கிட்டு. பொறுக்கி பொறுக்கி ஜங்குக்கா விட்டு 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 என்ன பண்ற? பொறுக்கி பொறுக்கி ஜங்குக்கா ஜங்கு நவுடி நவுடும், பொறுக்கி நவுடி நவுடு நவுடு ஜங்குக்கா நவுடுக்கா பொறுக்கி. டேய், எதுக்குடா பிடிச்சி தள்ளிக்கிட்டே இருக்கேன், நானும் பார்க்குறேன். ஒரு நாளைக்கு ஒரு கிஸ்ஸாவது கொடுத்துருவேன். இன்னைக்கு காலையிலேருந்து ஒரு கிஸ்ஸு, அதுவும் மார்னிங் கிஸ் கூட எனக்கு நீ கொடுக்கல. அதுக்கு போடா பொறுக்கி, சாப்பாடு ஒட்டி இருக்குன்னு எனக்கு தானே வந்தேன், பொறுக்கி கிஸ் பண்ணிட்டான். போடா, எனக்கு சாப்பாடு வேணாம், போ, எனக்கு போகுது, நான் போறேன். டேய் என்ன எழும்பி போன சாவடிச்சிருவேன், மரியாதை உட்காந்து சாப்பிட்டுரு. ஆனா ஒன்னா மிரட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க அப்படியே முடங்கிட்டு ஜங்குக்கு முறைச்சிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கான். இந்த சைடு நம்ம ஜங்குக்கு அப்படியே நக்கலா பார்த்துட்டு கண்ணை தாண்ட அடிக்கிறான். பொறுக்கி பொறுக்கி பண்றதுல பண்ணிட்டு கண்ணை அடிக்கிறான் பாரு, போட பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு விஷன வாசியம் பண்ணாதாண்டா அப்படியே எந்திச்சு போயிடுறான். இந்த சைடு நம்ம ஜங்குக்கு அப்படியே நக்கலா சிரிச்சுட்டு அவனும் தயாங்க பின்னாடி அப்படியே எந்திச்சு போயிட்டு அப்படியே பேக் பண்ணிட்டு நெக்கில தாண்டா அப்படியே கிஸ் பண்றான். ஜங்கு ஜங்கு என்னடா பண்ற? உனக்கு என்ன வர்றா? ஏன்டா ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்க, சும்மா இருடா கொஞ்ச நேரம். போ ஜங்கு, நீ ஃபர்ஸ்ட் நவுற. ஏய் ஜங்குக்கா, ஐயோ பிளேட் 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 கீழே ஊத்திட்டு போதுடா. பொறுக்கி எதுக்கு நான் நித்திருப்பேன்? ஏய் ப்ளீஸ்டா, ஒரு 5 நிமிஷம் குடுறா. என்ன என்ன கொடுக்கணும்? அதெல்லாம் கிடையாது. ஏய் தேங்க் ப்ளீஸ்டா, என் செல்லம்ல ஒரு 5 நிமிஷம். என்ன என்ன 5 நிமிஷம்? ஒரு 5 நிமிஷம் கிடையாது. நீ போ. தேங்க் 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 என் செல்லம்ல, ப்ளீஸ்டா ஒரு 5 மினிட்ஸ்டா, ரொம்ப காஞ்சி போயிருக்கணும், ப்ளீஸ்டா. ஜங்குக்கா என்ன பண்ற நீ? என்ன 5 மினிட்ஸ்? ஒன்றும் கிடையாது. டேய் நடிச்சு என்ன வேண்டுவ, நீ ரொம்ப நடிக்கிற. நீ எதுக்கு அல்வா வேண்டிட்டு வர சொன்ன என்று எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நீ நடிச்சு மழுப்புற பாத்தியா? என்ன 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 ஒண்ணுமில்ல, எனக்கு சாப்பிடணும் போல தோணுச்சு, நான் சாஸ்ல பார்த்தேன், அதனால ஓகே வாங்கிட்டு வர சொல்லாம என் புருஷன் நன்று அப்படின்னு வாங்கிட்டு வர சொன்னேன். இப்ப என்ன 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 பண்ண? டேய் 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 நல்லவ மாதிரியே நடிக்காத. பேபி பிறந்து 6 months ஆயிருச்சு, அப்படி இருந்து நீ நல்லவ மாதிரி நடிச்சிட்டு இருக்க பாரு. நான் என்ன ஜங்குக்கா நல்லவ மட்டும் நடிக்கிறேன்? ஜங்குக்கா நீ பொறுக்கி மட்டும் பேசிட்டு இருக்க, போடா. சரி ஏய் பண்ணிட்டு இவன் என்னன்னு சொல்றான். நீ பொறுக்கியா நான் பொறுக்கியா? வந்ததுல இருந்து நானும் பார்த்துட்டு இருக்கேன். வந்தோன்னு டவலோட 2 செடியூஸ் பண்றேன், அதுக்கப்புறம் என் ஷர்ட்டை போட்டு செடியூசிங், அதுக்கப்புறம் அதுல 2 பட்டனை கழட்டி விட்டு 2 செடியூசிங். என்ன பண்ணிட்டு இருக்கிற? அது நீ நீ லேட்டா வருவேன்னு சொன்ன, அது உன் தப்பு, நீ சீக்கிரம் வந்தது, அதனால நான் டவலோட வந்து நின்னேன். எனக்கு உன்னோட ஷர்ட் வேர் பண்றது பிடிக்கும், அது உனக்கே தெரியும்ல, அதனால உன் ஷர்ட்டை வேர் பண்ண, அவ்வளவுதானே, மற்றபடி வேற எதுவும் இல்லையே. ஷர்ட் வேர் பண்ண தப்பு இல்ல, அது என்ன ஷார்ட்ஸ் அவ்வளவு குட்டியா போட்டிருக்கீங்க? அது ஜஸ்ட் ஷார்ட்ஸ், என்னோடது அப்படித்தானே இருக்கும். புரியுது புரியுது, நீ ரொம்ப நல்லவன் தான். சரி இப்ப கிஸ் மட்டும் தாடா.
அதெல்லாம் தர முடியாது. படப்படுத்தி ஏய், நீ என்னது சொல்றது? நான் பண்ணுவேன்டா. விட்டுடா ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே கிஸ் பண்ணிட்டு இருக்கான்டா. இந்த சைடு நம்ம தயாங்க புஷ் பண்ண பாக்குறான். அப்புறம் 5 மினிட்ஸ் கழிச்சு நம்ம தயாங்குமே அப்படியே பேக் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான்டா. ஜங்குக்கா போதும்டா, மூச்சு வாங்குது போறேன். எப்படியா பண்ணுவேன்? இதுக்குதான் உனக்கு கிஸ் பண்றது வருது இல்ல. இப்போதைக்கு இது போதும், அப்புறம் பாத்துக்கலாம். என்ன அப்புறம் பாத்துக்கலாம். நீ இப்போ போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க அப்படியே புஷ் பண்ணிட்டு அப்படியே வெஷல் வாஷ் பண்ணிட்டு இருக்கிறான். நம்ம தயாங்க அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சிட்டு இருக்கிறான். இந்த சைடு நம்ம ஜங்குக்கு அப்படியே நக்கலா சிரிச்சுட்டு அப்படியே பெட்ரூமுக்கு தானே போயிடுறாங்க. இப்ப நம்ம தயாங்குமே இருக்கிற எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு அப்படியே தான்டா பெட்ரூமுக்கு அப்படியே வரான். இந்த சைடு நம்ம தயாங்க பார்த்தோம்னா வெஷல் வாஷிங் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ரூமுக்கு தாண்டா வரான். நம்ம ஜங்குக்கு பார்த்தா தூங்கி இருக்கலாம் மாட்டான்டா. இந்த கையில அணை கொடுத்து படுத்துருப்பாங்களாடா, அந்த மாதிரி படுத்துட்டு போனதான் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கான். சரி நம்ம தயாங்கு டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ள வரான். இந்த பொறுக்கி என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஓ, டோர போன் நோண்டிட்டு இருக்கீங்களா? சாயந்தரத்துல இவனுக்காக தான் ஃப்ரெஷ்ஷா குளிச்சு எஃபர்ட் போட்டு இருந்தா ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கான். இருடா, இப்பதான்டா என்னோட ரியல் சிட்டிஸ்னு என்ன காட்டுற அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு நம்ம தயாங்கு ஜங்குக்கு முழிச்சிட்டு இருக்கான், தூங்கிட்டு இருக்கான் தெரிஞ்சும் நம்ம ஜங்குக்கு முன்னாடி அப்படியே ட்ரெஸ் சேஞ்ச் பண்றான். இந்த சைடு பார்த்தோம்னா நம்ம தயாங்க அப்படியே நம்ம ஜங்குக்கு முன்னாடி எனக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்றான்டா. இந்த சைடு நம்ம தயாங்க பார்த்தா பொறுக்கி பாக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாந்து ஜங்குக்கு பாக்குறான் இல்லையா நோட் பண்ணிட்டு அப்படியே அவன் ஷர்ட் அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு இவன் நைட் ட்ரெஸ் தாண்டா வேர் பண்றான். பொறுக்கி பாக்குறானா இல்லையா? பாக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க அப்படியே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கான்டா. நேற்று நம்ம ஜங்கு பார்த்தோம்னா நம்ம தயாங் வேணுக்கும் தான் பண்றான்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுக்கணும் வாங்காம நம்ம ஜங்குக்கு அப்படியே பார்த்துட்டு இருக்கிறான். ஓ, நீ செடியூசிங் பண்றியான்னு கேட்டா இல்லைன்னு சொல்லி போட்டு என் முன்னாடியே ரெஸ் மாத்திட்டு இருக்க. அப்ப இதெல்லாம் உனக்கு செடியூசிங்காவே இல்ல. மவனே, இன்றைக்கு நீ என் கையில செத்தடா. என்ன ஜங்குக்கா, என்ன நீ பாத்துட்டு இருக்கிற? என்ன பாக்குற நீ? ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லையா? என்னங்க நான் இவ்வளவு தூரம் பண்ணேன், ஒண்ணும் இல்லையா ஜங்குக்கா? ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லையா? இருடா, சட்டை மட்டும் தானே காட்டினேன், இருடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயான் என்ன பண்ணிடுறான், கீழே ஒரு ஆஃப் பேண்ட் மட்டும் போட்டுருப்பான்லடா, அதையும் சேர்ந்து கழட்டிட்டு வேற ஆஃப் பேண்ட் தான் போடுறான். இந்த சைடு நம்ம ஜங்கு பாக்குறான்னு பார்த்தா நம்ம ஜங்கு பார்க்க மாட்டான். உனக்கு என்ன பார்க்கல போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயான் அப்படி போய் படுத்து பண்ண பேனெல்லாம் ஃப்ளாப்பு. இவன் சரியான மக்கா இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயான் அப்படியே போய் படுத்துடுறான். ஜங்குக்கா லைட் ஆஃப் பண்ண, எதுக்கு லைட்டை போட்டு வச்சுக்கிறேன், நான் தூக்கம் வைக்க, நான் போய் தூங்குறேன். உனக்கு தூக்கம் வந்தா நீ தூங்கு, என்ன ஏன் லைட் ஆஃப் பண்ண சொல்ற? எனக்கு ஒரு ஒர்க் இருக்கு கம்ப்யூட்டர்ல, நாளைக்கு மீட்டிங்க்கு ஃபைல் ரெடி பண்ணணும், லேப்ல கொஞ்சம் ஒர்க் பண்ணணும். பொறுக்கி மக்களடா நீ இவ்வளவு நேரம் வந்து என் பின்னாடி சுத்தி வந்துட்டு இருக்கு, உனக்கு புரியவே இல்லையா? என்னத்த புரியணும்? என்னது? அல்வா எங்க? அல்வா வாங்கிட்டு சொன்னேன்ல. நான் தான் அப்பவே சொன்னேன்ல, அல்வா அந்த மேசையில கிடக்க எடுத்து சாப்பிட்டுக்கோண்டு. மல்லிகைப்பூ அது நான் எனக்கு வேண்டி கொண்டு வந்தேன். உனக்கு எதுக்கு தகுக்கு மல்லிகைப்பூ? எனக்கு அதெல்லாம் வாங்கிட்டு வந்த. அதெல்லாம் தேவையில்லாத விஷயம் உனக்கு, நான் எனக்கு தான் அது வேண்டிட்டு வந்தேன். இல்லாத விஷயமா? என்ன இவ்வளவு நேரமா என் பின்னாடி சுத்தி வந்தா செடியூஸ் பண்றேன்னு கேட்டா, இப்போ வேணுக்குனே பண்றேன், ஆனா கண்டுக்காதான் நடிக்கிறான். போறேன், அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, அதான் நடிக்கிறான். இப்ப என்ன பண்றது? ஜங்குக்கா என்ன ஜங்குக்கா? என்ன தயாங், நான் ஒர்க் பண்ண போறேன், தள்ளி போயிடு. என்னெல்லாம் ஈர துணியோட போட்டாதான்னா உனக்குலாம் வந்து எனக்கு அல்வா வேணாம், ஒண்ணு வேணாம், நான் படுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தயாந்து அப்படியே படுத்துடுறான். எங்க சைடு நம்ம ஜங்குக்கு அப்படியே செய்கிறான். மவனே, என்னையா வச்சு செய்யற? ஏய், பேபி வயிற்றுக்குள்ள இருக்க 10 மாசமும் சும்மா தாண்டா இருந்தேன். அதுக்கப்புறம் பேபி பிறந்த 6 மாசமும் சும்மா தாண்டா இருந்தேன். என் சுண்டுகள் கூட படையல. அப்படி இருந்து என்னை வச்சு இன்னமும் வதச்சிட்டு இருக்க பாரு. உனக்கு வேணும்டா, இன்னும் கொஞ்ச நேரம்
பாடு பாடு, அப்பதான்டா என்னோட ஃபீலிங்ஸ் உனக்கு புரியும். பொறுக்கி பொறுக்கி பார்க்குறானா? பார்க்கவே இல்லை, லேப்டாப் எடுத்து வச்சுட்டு உட்காட்டான். பொறுக்கி 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 இவனுக்காக தான் சாயந்தரம் ஃபோன் பண்ணிட்டு அல்வா வாங்கிட்டு வா புருஷான்ட்டு கேட்டேன். அதுக்கும் இந்த மரமண்டிக்கு போயிடல. அவளோட வந்த என்ன அப்பயும் ஒன்றும் புரியல. ஐயோ, இதுக்கு மேலே என்ன பண்ணணும்? இவன் முன்னாடி எனக்கு ட்ரெஸ் சேஞ்சே பண்ண எல்லாத்தையும் புரிஞ்சுட்டு தெரிஞ்சுட்டு நடிக்கிறானா? இல்லையே, அவன் கூட அப்போ கூட கேட்டானு நான் நடிக்குது போடா பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க அப்படியே புலம்பிட்டேன். சங்குக்கா, நீ ஒர்க் பண்றதா இருந்தா பக்கத்து ரூம் போய் பண்றான், எனக்கு டிஸ்டர்ப் ஆகுது. தூங்க போறியா? சரி ஓகே, நான் பக்கத்து ரூம் போறேன், நீ தூங்கு. எங்க போற? நீ தாண்டா சொன்ன நீ தூங்க போற, என்ன பக்கத்து ரூம் போண்டு. அப்போ உனக்கு நிஜமாவே தூக்கம் வருதா ஜங்குக்கா? ஏய், நான் ஒர்க் பண்ணோன்னே எனக்கு நாளைக்கு ஒரு மீட்டிங் இருக்குன்றேன்னு திருப்பி நோண்டிக்கிட்டு இருக்கேன் என்ன வச்சு. ஜங்குக்கா, எங்கடா பொறுக்கி போறேன்? ஏய், உனக்கு நான் தெளிவாக தான் சொல்கிறேன், எனக்கு நாளைக்கு ஒரு மீட்டிங் இருக்குது, நான் ஒர்க் பண்ண போகிறேன். இதுக்கு மிஞ்சி உனக்கு என்ன சொல்லணும்? ஜங்குக்கா, நீ வந்து வெசவாசம் பண்ண போது கூட ஒரு கிஸ் வேணும்னு கேட்டேன், என்னை செடியூஸ் பண்றியா பொண்டாட்டியெல்லாம் கேட்டேன். இப்போ என்னன்னா தூங்க போறேன்னு சொன்னேன், என்னை என்ன பேச தெரியானா? ஏய், நீ அப்படி பண்ணின மாதிரி எனக்கு இருந்துச்சு, நான் உங்ககிட்ட கேட்டேன், நீ இல்லைண்ட, அதுக்கு மிஞ்சி நான் என்ன பண்ணுறது? இல்லைன்னா போயிடுதான் பொறுக்கி போனா. நானே சுத்த தொட்டு கேட்குறேன், பொறுக்கி 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 பொறுக்கி. உனக்கு ஒன்றும் கிடையாதுண்ணா, உனக்கு ஒன்றும் கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியவே இல்லைல்ல. நடிக்கிறேன் அத்தனையும் நடிப்பு. நான் என்ன பண்றேன்னு சாயந்தரத்துலேருந்து உனக்கு தெரியும். நான் ஏன் டவலோட வந்து நின்னேன், நான் ஏன் உன்னோட ஷர்ட்டை போட்டேன், எதுக்கு ஷர்ட் பட்டு கழுட்டேன், எதுக்கு உண்டு உன் முன்னாடி ட்ரெஸ் மாத்தினேன், எதுக்கு ஒன்று அல்வா வாங்கிட்டு வர சொன்னேன். அல்வா வாங்கினதுல பத்தா கொடைக்கு எதுக்கு நீ மல்லிகை போக வேண்டியது எனக்கு பத்திரம் வாங்கிட்டு வந்தேன். அப்போ உனக்கு தெரியாதுன்னா தெரியாது. ஓகே தெரியாது, நீ பக்கத்து ரூம்லேயே பாடு, நான் இங்கேயே படுத்துக்கிறேன். ஓகேவா பொறுக்கி? ஓகேவா? அப்போ உனக்கு நான் என்ன சொன்னேன் புரியவா தெரியாதுன்னா நீ அந்த பேசாத பிரச்சனை பேசவே பேசாத. அடுத்தது நீயே வந்தினாலும் நான் வர மாட்டேன்டா, பாடா போய். ரொம்ப தான் பண்ணாத, நான் கூப்பிடும்போது நீ வரையில, நீ கூப்பிட நான் வரணுமா? எனக்கு ஒர்க் இருக்கு, நான் போகிறேன். அட பாவி, மூச்சு முட்டை பேசிட்டு இருக்கேன், ஒரே வார்த்தையில ஒர்க்கு. அப்பா சாமி, போ ஒர்க்கு தானே, ஒர்க்கையே கட்டி அழுகு. நான் படுக்கிறேன், நான் நிஜமா படுக்கிறேன். தூங்குடா, கத்தாத, பையன் இருக்கான், எந்திரிச்சிருவான். பொறுக்கி 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 வருவல்லடா, வருவேன் கொண்டாட்டி அப்படின்னு ஆசையா வருவல்ல. அப்ப இருடா, கீழே இருக்கிறத கட் பண்ணி விடுறேன் பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க நிஜமா எடுத்து போட்டுட்டு படுத்து தூங்கிடுறேன்டா லைட் ஆஃப் பண்ணிட்டு. இந்த சைடு நம்ம தயாங்க நச்சு ஜங்குக்கு ரூம் விட்டு வெளியே வந்துட்டு அப்படியே விழுந்து சிரிச்சிட்டு இருக்கான்டா. நான் நினைச்சேன்டா, அப்ப நீ என்ன சரி தான் பண்ணிட்டு இருக்கேன், சரியா போச்சு. எப்படி எனக்கு வெளிச்சா உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு வெளிச்சா மட்டும் நாங்க நிக்கணும். கொஞ்ச நேரம் அவஸ்தைப்படு, அதுக்கப்புறம் தான் எதெண்டாலும் எல்லாத்தையும் தூங்கிடு மூடிட்டு. இந்த சைடு நம்ம தயாங் பார்த்தோம்னா அவனுக்கு சமக்கும் வந்திருக்கும், அதனால எழுத்து மூடிட்டு படுத்து தூங்கிடுறான். இப்போ நம்ம ஜங்குக்கு பார்த்தோம்னா டோரை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே நின்று செம்மையா விழுந்து சிரிச்சிட்டு இருக்காண்டா. ஜங்குக்கு செம சிரிப்பு வருது. இந்த சைடு நிஜமா பார்த்தோம்னா நம்ம ஜங்குக்கு ஒரு முக்கியமான ஒர்க்கும் வந்திருக்கோம்டா. ஏன்னா நம்ம ஜங்குக்கு நாளைக்கு மீட்டிங் இருக்கனால இப்போ டக்குன்னு ஒரு ஃபைல் அனுப்பிச்சு விட்டு அதை நம்ம செக் பண்ணுறதுக்காக தான் நம்ம ஜங்குக்கு அப்படியே வெளியே வந்திருப்பான். இப்போ பார்த்தோம்னா நம்ம ஜங்குக்கும் ஒர்க் பண்ணுறக்காக அப்படியே ரூம் போயிடறான்டா. இப்போ நைட்டு ஒரு மிட் நைட் போல தான் ஆயிடுது, ஒரு 12 இருக்கும்டா. நம்ம ஜங்குக்கு அப்படியே ரூம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு வந்து பார்த்தா நம்ம தயாங்கு பார்க்க அவ்வளோ க்யூட்டாக பேபி கணக்காக தூங்கிட்டு இருக்கான்டா. இந்த சைடு நம்ம ஜங்குக்கும் அப்படியே வரான். சிங் சிச்சிங் சக் 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 சிங் சிச்சிங் சக் சக் சக். கட்டி பூடிடா, கண்ணால கண்டபடி கட்டி பூடிடா, கட்டி பூடிடா, கண்ணால கண்டபடி கட்டி பூடிடா. எந்த இடத்தில் சுகமதிக்கம், அந்த இடத்தில் ஏட்டே டே. என்ன ஜங்குக்கா, என்ன உனக்கு ஒர்க்கை முடிச்சுட்டா மட்டும் அதை பாடுடா, என்னை ஏடா டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கான்? என்னது படுக்கிறதுக்காடா வந்து ஒன்று எழுப்புறேன். அப்புறம் என்ன, நீ தானே ஒர்க் இருக்குதுன்னு பக்கத்து ரூமுக்கு போறேன்னு சொன்ன. எனக்கு தூக்கமா வருது, செம்ம தூக்கம் ஜங்குக்கா.
டேய் தூக்கம் வருதா? நான் வாஷிங் மிஷின்ல துணி போடலான்னு வந்தேன்டா. வாஷிங் மிஷின்ல துணி போட போறியா? அது இந்நேரத்துல? ஜங்குக்கா டயர்டாதாடா, மிட் நைட்ல உட்காந்து விளையாண்டுட்டு இருக்காது ஜங்குக்கா. நான் காலையில வாஷிங் மிஷின்ல துணி போட்டுக்கிறேன், நீ போய் படுத்து தூங்கு ஜங்குக்கா. டேய் 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 ஜங்குக்கா எதுக்கு நான் இப்படி என்னை புழங்கிட்டு இருக்கேன்? எனக்கு தூக்கத்துக்குமா ஒரு போட பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க அந்த சைடு போய் பெட்ஷீட்டை இழுத்து போட்டு படுத்து தூங்கிடுறான். இந்த சைடு நம்ம ஜங்குக்கு அப்படியே கையை பிடிச்சி இழுக்கிறான். ஐயோ ஜங்குக்கா, எனக்கு தூக்கம் கெட்டு போகுது, என்ன நான் வேணும்? டேய் உன்னோட வாஷிங் மிஷின்ல என்னோட துணியை போடலான்னு சொன்னேன். அப்புறம் நீ என்ன பக்கத்து விட்டு ஆன்டிக்கிட்டே போய் துணி கொடுப்பேன்? என்கிட்ட தாண்டா வந்து துணி கொடுப்பேன். நான் தாண்டா உன் துணி, உன் புள்ள துணி, என் துணி, எல்லாத்தோட துணி நான் தாண்டா துவைக்கிறேன். டேய் முட்டாள் மாதிரி கழிச்சிட்டு இருக்காதடா. நீ எத்தனை நான் ஆண்டிக்கிட்ட போயிடுவேன். எனக்கு புரியல, எனக்கு தூக்கமே கழிஞ்சிச்சு. என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க சடான்னு என்ச்சு காட்டுறான். என்ன என்ன சொன்ன என்ன சொன்ன என்ன சொன்ன? அப்பாடா தூக்கம் போச்சா? நீ ஒத்து வராட்டி நான் ஆண்டிக்கிட்ட போயிடுவேன்னு சொன்னேன். பொறுக்கி 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 மிட் நைட் உட்காட்டு. அது மணி எத்தனை? மணி 12 ஆச்சு. மிட் நைட் உட்காட்டு என்னோட கதைச்சிட்டு இருக்க? எனக்கு புரியல. அது சரி, அல்வா மல்லிகை பூ என்கிட்ட கையில சுத்தி வச்சிருக்கிறேன். நான் தான் சொன்னேன்ல எனக்கு தான் மல்லிகை பூ அப்படின்னு. சரி, இப்படியே கையில சுத்துறதுக்கு பதிலா காதுல சுத்திட்டு படுத்து தூங்கு, நான் போய் தூங்குறேன். டேய் 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 நீ மட்டும் ஒத்து வரல, சத்தியமா நான் பக்கத்து விடாண்டிட்டு போயிடுவேன். ஐயோ பொறுக்கவே பேசிட்டு இருக்காத, நீ தானே வேண்டான்னு சொல்லிட்டு போனேன். ஏய் நான் வேணான்னு சொல்லிட்டு போகலடா, எனக்கு ஒரு மீட்டிங் நாளைக்கு இருக்கு, அர்ஜென்ட்டா ஒரு ஃபைல் அனுப்பணும், அது சுகாட்ட கொடுத்து அனுப்புறதுக்காண்டி போனேன். இப்ப எனக்கு மூடு இல்ல, நான் போய் படுக்கிறேன். நீ அந்த பக்கத்து வீட்டு ஆன்டிகிட்டே போய்க்கோ, ஓகேவா? பை பை. டேய் 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 மூடெல்லாம் பண்ணும்போது வரண்டா, வாடா. போடா பொறுக்கி, அலைய விட்டல, போ போ போ. எனக்கு இல்ல. ஜங்கு 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 ஜங்குக்கா, இப்ப காலை பிடிச்சி இழுத்த. ஐயோ ஜங்கு, எதுக்கு இப்ப மேல ஏறுற? என்ன நீ சொன்னாலாம் கேட்க மாட்டேன், வா பண்ணலாம். எனக்கு ஒண்ணு வேணாம், நீ ஒண்ணு வர வேணாம், போட பொறுக்கி. டேய் உனக்கு வேணாட்டி என்ன, எனக்கு வேணும். ஜங்குக்கா இந்நேரத்துல என்ன ஜங்குக்கா காமெடி பண்ணிட்டு இருக்காது? கையில மல்லிகை பூ, அல்வா. ஜங்குக்கா எனக்கு சிரிப்பு தான் வருது. ஏய் இந்த மல்லிகைப்பூ எதுக்கு வேண்டிட்டு வந்து கேட்டல, எதுக்குன்னு சொல்லவா? சொல்லுங்க பொறுக்கி. நான் அப்ப கூப்பிட போது வேற என்னமோ நடிச்சீங்க, இப்ப எதுக்கு? டேய் காண்ட கிளப்பாத, பேபி பிறந்து 10 மாசத்துல பேபி பிறந்து 6 மாசம் ஆச்சு பேபிக்கு. ரெண்டுக்காவது ஒரு நாள் என்னோட சுண்டு விட உன் கையில உன்ன மேல பட்டிருக்குமா என்ன? சரி, அதுக்கு இப்ப என்ன? அதுக்கா அப்புறம் நான் என்னன்றா கண்ட்ரோல் பண்ணிட்டு சுத்திட்டு திரிவேன். இவ்வளவு நாளா என்ன கண்ட்ரோல் பண்ணிட்டு தெரிஞ்சதே பெரிய விஷயம். ஐயோ நீ பேசினா பேசிட்டே இருப்பேன். இப்ப என்ன என்ன சொல்ல வர? இந்த மல்லிப்பூவா, அது வந்து உன் ஹிப்புக்கு போடுறதுக்கு வேண்டிட்டு வந்தேன். ஹிப்புக்கா? எல்லாம் மல்லிகைப்பூ தலையில வைப்பாங்க, யாராவது ஹிப்ல வைப்பாங்க? அது அப்படி இல்லடா, மேட்டர் பண்ணும்போது உன் ஹிப்ல போட்டா செம்மையா இருக்கும் தெரியுமா? அதுக்கு ஏன் சொங்கக்கா இப்படி எதுக்கு டிஷர்ட் ஊக்குற? அதுக்கு என்ன இப்படி பேசுறேன்? எதுக்கு டிஷர்ட் ஊத்தேன்? நாயை கத்தி துளையாதடா, பையன் எந்திரிச்சிருவான். ஆமா ஆமா பாத்தியா, நான் மறந்துட்டேன் சொங்கக்கா. உனக்கு மேட்டர்ண்டு வந்தா பையனை மறக்கிறதே ஒரு வேலையா வச்சுக்கோ. போனா பொறுக்கி, எல்லாம் பேசாத, நல்லாதான் இருக்கு. என்னது நல்லா இருக்கு? இப்படி குசகுசன்னு பேசிக்கிறது நல்லா இருக்குல்ல? அதெல்லாம் விடு, என்ன பெட்ல பண்ணலாமா இல்ல சோஃபால பண்ணலாமா? பெட்ல பண்ணலாமா? என்ன பேசுற நீ? ஏய் இவ்வளவு நேரம் நான் என்னடா ஓட்டிட்டு இருந்தேன்? விட்டு போடமாடா ஓட்டிட்டு இருந்தேன். என்ன சங்குதா சொல்ற? வாட் விட்டு போடும்? எனக்கு புரியல. ஏய் நடிச்சு என்ன காண்டாயிருவேன், தயாங் வாடா பண்ணலாம். ஜங்குக்கா என்னடா ஜங்குக்கா, நானும் பண்ணலாதான் சொல்றேன், நீ தான் கதைச்சிட்டு இருக்கிற. அப்ப நீ அப்ரூவல் கொடுத்துட்ட? நான் கொடுத்துட்டேன்டா பொறுக்கியோ, எனக்கு விக்க வைக்குமா வருது ஜங்குக்கா. நான் சாயந்தரத்துல இருந்து அப்ரூவல் கொடுத்துட்டேன்டா, உனக்கு தான் தெரியல. மக்கு 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 கதைச்சிட்டெல்லாம் இருக்கேல, அது பாபெல்லாம்.
ஜங்குக்கா ஜங்குக்கா கோசுது எதுவும் கிஸ் பண்ண ஜங்குக்கா. ஜங்குக்கா ஜங்கு போதும் பேபி எந்திர போது ஜங்குக்கா மெதுவா பண்ண. டேய் கத்தாதடா. சரி லிப்ஸ் ஓபன் பண்ணு. லிப்ஸ் ஓபன் பண்றா. ஜங்குக்கா இப்பயே சொல்லிட்டேன், ரொம்ப நாள் ஆச்சு, பொறுமையா பண்ணணும். பொறுமையாவா? பாத்துக்கலாம். பேசிட்டே இருப்பா கிஸ் பண்றேன். என்ன அவசரம்? நம்ம தேக்குக்கு 2 பேருமே இப்படிதான்டா செம்மையா பேஷண்டா கிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகேடா, நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இதோட பேலன்ஸ் இதுக்கு மேல போட முடியாதுடா, அதனால நாங்க அன்கட்டா போட்டுடுறோம். நீங்க டெலிகிராம் சேனல் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன்டா லிங்க், அதுல போய் ஃபாலோ பண்ணிட்டு நீங்க அன்கட் பாத்துக்கோங்கடா. போங்கடா, அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்ப பார்த்தோம்னா நம்ம தெற்கு 2 பேருமே அப்படியே செம்மையா பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஜங்குக்கு செம்ம ஃபோர்ஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கான். அந்த பெட்டே செம்மையா ஆடுதுடா. அந்த அளவுக்கு செம்மையா நம்ம ஜங்குக்கு அப்படியே இன்சர்ட் பண்ணிட்டு இருக்கான். திடீர்னு பார்த்தோம்னா நம்ம தயங்க தான் கத்தான், எங்க ஒரு அடிச்சிட்டு சொல்லலாம். இதோட 3வது ரவுண்ட் நம்ம விட்டு சொல்லல போறீங்க. மணி எத்தனை ஆச்சு தெரியுமா? விட்டு சொல்லுக்கா. தேங்க் ப்ளீஸ்ரா. என்ன ஒரே ஒரு ரவுண்ட் ப்ளீஸ்ரா. என் செல்லோம்ல ஒரு ரவுண்ட் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோடா. எவ்வளோ நாள் கழிச்சு பண்றோம். ஒரு ரவுண்டுடா. ஓ ஜங்குக்கா என்னடா சொல்லி துடைடா. ஜங்குக்கா நீ ஒரு மணி ஸ்டாப் பண்றான். உங்க போன் அப்பல இருந்து அடிச்சுக்கிட்டே இருக்குது. 5-6 டிங்கு போயிடுச்சு. நீ ஸ்டாப் பண்ண 3 ரவுண்ட் போயிடுச்சு. என்னால முடியல, நிறுத்த ஜங்குக்கா. காண்டக்ல பார்த்தாயாங் பேபி பிறந்து 6 மாசம் ஆச்சு. அதுக்கப்புறம் இப்பதான் நான் தொட்டிருக்கேன். இப்பெல்லாம் விட முடியாது என்னால. மயிறு மாதிரி பண்ணிட்டு இருக்காத ஜங்குக்கா. இப்பதான் பேட் வாய்ஸ் பேசுறேன். நீ தான் செஞ்சு நேத்திட்டு இருக்கிற. போன் அடிச்சிட்டு சொல்றேன்னா ஐயோ நிப்பாடு ஜங்குக்கா, நிப்பாடுறான். ஏய் இந்த நேரத்துல உட்காந்து அடிக்கிறேன். எவனாலும் அடிச்சு தொலைஞ்சிட்டு போயிட்டு இருக்கட்டும். மயிறு மாதிரி பண்ணிட்டு இருக்காத. நான் ப்ளீஸ்டா. ஐயோ ஏன் போன் தான் அடிக்குது. அங்க மேல அது பிட்டுக்கு மேல இருக்கு. அது எட்டி எடுத்துக்கொண்டு இதுக்கு நீ இவ்வளவு ஃபாஸ்டா பண்ற? நிப்பாட்டு ஜங்குக்கா. எவன்டாவ இந்த நேரத்துல சிவ பூஜையில கரடி பூந்த மாதிரி நெல் எடுத்து தர்றேன். எடு ஜங்குக்கா. எடு சொன்னா நீ நிப்பாட்டு கொஞ்சம் போயிடுவியா? ஃபர்ஸ்ட் நிப்பாட்டு. காண்டக்ல அப்புறம் எந்த ஓத்தா இந்த நேரத்துல கால் பண்ணி சாவடிக்கிறான்னு தெரியல. இருடா போன் எடுத்து தர்றேன். எடு போன நீ பொறுக்கி போகட். இதுக்குதான் இத்தனை நாள் விடாம இருந்தேன். நெல்லுதான் எடுத்து தர்றேன். போற கத்தாத. என்னத்தியா இல்லையா? யாரு போனுக்குள்ள? பொறு கத்தாத. எடுத்து தர்றேன். எந்த மயிறு இந்த நேரத்துல எடுக்கிறான்னு தெரியல. ஜங்குக்கா எதுக்கு எடுத்துட்டு உள்ள விட்டுட்டு இருக்க? எடுத்துட்டு இருந்தா இது பண்ணேன். போன் எடுத்தா குறைஞ்சு போயிருவேன். உள்ள இருந்துட்டே தான் இருக்கணுமா? இன்செர்ட் பண்ணது எடுத்து உங்க பள்ளிக்குது. அதெல்லாம் முடியாது. நீ மயிறு மாதிரி பண்ணிட்டு இருப்ப. அதுக்கெல்லாம் என்னால தண்டையில அது போற. நான் எடுத்து தர்றேன். போன்ல யாரு எடுத்து? இந்த குட்டி குஞ்சா என்ன மயிருடா இப்போ கால் பண்ணி சாவடிக்கிறான்? குட்டி குஞ்சாவா? அது யாரு? ஏன் போன்ல குட்டி குஞ்சாண்ட? இந்த ஜிமின் நாய் தான். என் ஃப்ரெண்ட் உனக்கு குட்டி குஞ்சாவா? அப்புறம் என்னடா சிவ பூஜையில கரடி பூந்த மாதிரி வந்து மேட்டர் பண்ணிட்டு இருக்கும்போது ஸ்டாப் பண்ணிட்டு கட்டுப்பக்கல பார்த்தேன். போன் அடிச்சு உடைச்சிருவேன். நீ ஃபர்ஸ்ட் கீழே இறங்க தங்குக்கா. நீ ஃபர்ஸ்ட் பண்ணு. இந்த பிடிச்சதுல போது நிமிஷம் பண்ணிட்டு. ஹலோ ஜிம்மி, இன்னாச்சு எதுக்குடா கால் பண்ணி? மச்சான் சுகா என்ன பண்ண தெரியுமா? நீ முதல்ல வீட்டுக்கு வாடா. தயாங்க வீட்டுக்கு வா. ஜிம்மி ஃபர்ஸ்ட் நீ அழுகாம என்ன நினைச்சு சொல்லுடா. என்ன ஆச்சு? இப்ப நீ எதுக்கு சுகா என்னை அடிச்சு போட்டான் தெரியுமா? எனக்கு அவ வேண்டவே வேண்டாம். எனக்கு செட் ஆகாது. நீங்க பிரிச்சு வச்சிருக்க. எனக்கு அவனுக்கு வேண்டாம். அவன் என்னை அடிச்சுட்டான். எனக்கு அவனுக்கு சண்டை வந்துருச்சு. அதெல்லாம் தெரியாது. நீ வீட்டுக்கு வா. நீ ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு வா. நீங்க தானே பார்த்து கல்யாணம்
பண்ணி வச்சீங்க? எங்க அந்த ஜங்குக்கு எங்க? அவன் ஃப்ரெண்டு தானே அவன். இப்ப எனக்கு பிடிக்கவே பிடிக்கல, எனக்கு வேண்டாம். நீ ஜிம்மி சரி டேய், இந்நேரத்துல எதுக்குடா கால் பண்ணி இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறேன்? அத்தனை வரைக்கும் அப்படிதான் வரும். அதெல்லாம் தெரியாது தயாங், நீ முதல்ல வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு இந்த சைடு நம்ம ஜிம்மின்னு செம்மையா அழுதுட்டு இருக்கிறான். இந்த சைடு நம்ம ஜங்குக்கு சோன்னு கையில வச்சு பார்த்துட்டு இருக்கிறான். நம்ம தயாங் எப்படியும் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணான். ஐயோ ஜிம்மி சரி, நான் அதுக்கு எதுக்கிட்ட இப்படி ஒப்பனை வச்சுட்டு இருக்கேன், இல்லைக்காத, சரி இரு நான் வரேன் அப்படின்னு சொல்ல போகுது. இந்த சைடு நம்ம ஜங்குக்கு ஷாக் ஆயிருது. எதுக்குடா அவன்கிட்ட வர்றேன்னு சொன்னேன்? ஜங்கு அங்க ஜிம்மின் அழுதுட்டு இருக்கிறான். என்ன ஆச்சுன்னு தெரியல. உன் ஃப்ரெண்டு தான் சுக்கா அடிச்சு போட்டானாமா, இங்க அழுதுட்டு இருக்கான். தயம், நான் இங்க பேசிட்டு இருக்கேன், அங்க ஏன்டா பேசி? ஜிம்மின் ஐயோ, 2 பேத்துக்கிட்ட பார்த்துட்டு இங்க என்னன்னா என் புருஷன் கழுத்து எடுக்கிறான், இங்க என்ன நீ கழுத்து. அப்ப நான் கழுத்து எடுக்கிறேன் நான் மச்சான். உன்னை ஃபோன் பண்ணி பாத்தியா? இவன் தான் என்னை திட்டுறானா, ஃபோன் பண்ணா நீ எனக்கு. ஐயோ அப்படி இல்லை ஜிம்மினா. ஐயோ ஜங்கு, நீ தான் சமாளிக்க வேண்டியதானே, நானே ஒத்தால சமாளிக்கணுமா? டேய், சிவா கிட்ட போன கொடுக்க சொல்றான். ஜிம்மி, நீ சுகாண்ட போன் கொடு. அவன்கிட்ட நான் கொடுக்க முடியாது, அவன்கிட்ட பேச. சுகா இப்போதைக்கு நீ என் போனை பண்ணுங்க. அமைதியாரு, நான் பேசிக்கிறேன். டேய் கோத்தா, உனக்கு என்னடா சொல்லிட்டு வந்தேன்னா, ஆஃபீஸ்ல இருந்து வரும்போது என்ன டிஸ்டர்ப் பண்ணாதுல வந்த புறையின மயிர்க்கடா ஃபோன் பண்ணி நொட்டிக்கிட்டு இருக்கீங்க 2 பேரும். மச்சான் நான் இல்லடா, என் பொண்டாட்டிக்கு அதுதான் மச்சான். வந்ததுல இருந்து ஒரே சண்டை மச்சான். பேசாம நீ அப்பயே சொன்ன, நானும் பார்க்காம ஒரு மல்லிகைப்பூ அழுவா வாங்கிட்டு வந்திருக்கலாம் போலக்கு. ஒரே பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேன் மச்சான். சாரா மச்சான், நான் ஃபோன் பண்ண வேணாதான் சொன்னேன். இந்த குட்டை பையன் என்ன பண்ணான்? சுகா என்ன சொன்ன? என்னை கூட்டு போய். ஜிம்மி நீ கொஞ்சம் அமைதியா மச்சான். நீ பாடுறா மச்சான், நீ போன வையே, நாங்க பாத்துக்கிறோம். டேய் கோத்தா, 16 மாசம் கழிச்சு இப்பதான்டா நான் அவனை தொட்டே இருக்கிறேன். அதை கூட ஒழுங்கா பண்ண விட மாட்டேன்றீங்களடா. மூடிட்டு வையுங்கடா, வந்து துளையிறேன். ஐயோ மச்சான், நான் கிடையாது மச்சான், இவன் தான் மச்சான் தேவையில்ல. சுகா நீ ஃபர்ஸ்ட் போனை கூட, நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு நம்ம ஜிம்மின்னு போனை பண்ணிக்கிறான். ஜங்கு, நீ வந்து தயங்கிட்ட போன் கூட, நீ எதுக்கு பேசிட்டு இருக்கிற? டேய் குட்டி குஞ்சா, வந்தண்டா, நீ செத்த, மூடிட்டு போன வேடா, வந்து துளையிறேன். என்ன குட்டி குஞ்சமா? உன் ஃப்ரெண்ட் என்ன குட்டி குஞ்சம் தான்? அவன் அப்படிதான் சொல்லுவான். நீ இப்படி பேசுறதுக்கு அவன் அப்படிதான் சொல்லுவான்னு சொல்லிட்டு இந்த சைடு மறுபடியும் நம்ம சுகாவும் மீன் சண்டை போட ஆரம்பிச்சுறாங்க. இந்த சைடு நம்ம தயாங், ஜங்குக்கா என்ன ஆச்சு? நீ மட்டும் பேசுன, போனை வச்சுட்ட, என்ன ஆபீஸ்ல விஷயம் நடந்துச்சு, என்ன ஆச்சு? இப்ப நீ என்ன போனை வச்சுட்டு அவனை வர சொல்றாங்க, நீ மட்டும் வச்சுட்ட, என்னன்னு சொல்ல. உன் ஃப்ரெண்டும் என் ஃப்ரெண்டும் சண்டை போட்டுக்கிட்டாங்களாம், எங்களை வந்து சமாதானப்படுத்திட்டுமா. எனக்கு காண்டா இருக்கு தயாங். ஜங்குக்கா இப்ப என்ன அங்க போகணுமா? ஜங்குக்கா மறுபடியும் போன் வருது, அட்டன் பண்ணி என்னன்னு பேச. மயிறு அடிச்சு வாயெல்லாம் விட்டுச்சிருவோம், பொட்டிட்டுறான். ஜங்குக்கா நான் என்ன பண்ணேன்? நீ என்ன திட்டுற? இப்ப என்ன கிளம்பி போகணுமா? சிரிச்சு எனக்கு கட்டுப்பாக்கலப்பா, அத எழுந்திருச்சு வா. இப்படியேதான்டா நம்ம தேக்குக்கு 2 பேருமே அப்படியே எந்திச்சு கிளம்பி போறாங்க. இந்த சைடு பார்த்தோம்னா நம்ம சுக்கா நம்ம ஜிம்மின்னு விடாம நம்ம தயாங்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். நம்ம தயாங்கு என்ன பண்றேன்னு தெரியல. நம்ம தயாங்கும் இதான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு நம்ம தேக்குக்கு 2 பேருமே அப்படியே குழந்தைய தூக்கிட்டு தான் அப்படியே கிளம்புறாங்க. இப்ப பார்த்தோம்னா ஜிம்மினும் சுகான் தான்டா நடு ஹாலில் உட்காந்து சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. நம்ம ஜங்குக்கு போன வேகத்துல நம்ம சுகாவோட பொண்ணிலே தட்டுறான். டேய் மச்சான், எதுக்குடா இப்ப என்ன அடிச்ச? டேய் கோத்தா, உனக்கு ஆஃபீஸில் இந்த போய்க்கு என்னடா சொல்லிட்டு போனேன்? நான் என் பொண்டாட்டி கூட இருக்க போறேன், என்ன டிஸ்டர்ப் பண்ணான்ல சொன்னேன். நீங்க 2 பேரும் சண்டை போட்டதுக்கு எங்களை எதுக்குடா வச்சு செய்கிறீங்க? ஜங்கு இதெல்லாமா நீ போய் சொல்லிட்டு வந்த சுகாட்ட? என்னடா பேசுற நீ? டேய் அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள சகஜம், இதெல்லாம் கழிச்சிட்டு இருந்தீங்கன்னா காண்டாயிருவான், வாய முடியுது. ஆனா வந்துடுவாங்க. ஜிம்மி உனக்கு என்னடா பிரச்சனை? தயம், நான் எது பிரச்சனை பண்ணல, அவன் தான் என்ன பிரச்சனை. இங்க பாரு தயம், நான் எது பிரச்சனை பண்ணல, உன் ஃப்ரெண்டு குட்டை பையன் தான் பிரச்சனை பண்றான். டேய் நிறுத்துங்கடா, 2 பிரச்சனை யாரும் ஒருத்தர் பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு நம்ம தயாங் கத்துறான். இந்த சைடு சுகா, நான் எதுவும் பண்ணல தயாங். ஜங்குக்கு நான் அது பண்ணலடா, உனக்கு நான் ஃபோன் பண்ண வேணாம்னு சொன்னேன். இவன் தான் தேவையில்லாம ஜிம்மின்னு ஃபோன் பண்ணிட்டான், நான் என்ன மாமே பண்றது? டேய் என்ன பிரச்சனை? அந்த பொண்ணு கூட காய்ச்சி தெரிஞ்சிருச்சா என்ன அவனுக்கு? டேய் பச்சா எந்த பொண்ணு கூட காச்சா? ஐயோ மச்சான், டேய் அதை ஏன்டா நீ சொன்ன? அந்த பிரச்சனையே கிடையாது, உன்னை கூட்ட பாவத்துக்கு. ஜிம்மி அவன் சொல்றதுல நம்பது. சுகா அப்ப எந்த பொண்ணு? ஐயோ மச்சா, ஜங்குக்கு நீயே சமாளிடுறா.
டேய் அப்ப என்னடா பிரச்சனை? மச்சான் நீ ஏன்டா என் குடும்பத்துக்குள்ள சலசத்தை உருவாக்குறக்கே வந்துச்சியா? டே ஒரு சாதாரண ஒரு புட்டு பிரச்சனைடா, அதுக்கு எதுக்கடா தேவையில்லாம ஒரு பொம்பளை புள்ள அந்த பொம்பளை புட்ட பேசணும்ல எதுக்கடா நீ தேவையில்லாம இழுத்தப்ப? அடங்கொம்மால நீங்க 2 பேரும் சகல படத்துல வர்ற மாதிரியே பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நான் என்ன கனவாடா கண்றது? ஒரு சாப்பாட்டு பிரச்சனைக்காடா என்ன கூப்பிட்ட? ஆமாண்டா மச்சான், ஒரு சாப்பாடு பிரச்சனை மச்சான். நான் தெரியாம இவன் சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு வர சொன்னான்டா, அத நான் மறந்துட்டு வந்துட்டேன்டா. அதுக்கு போய் சண்டை போட்டுட்டு இருந்தான்டா இவ்வளோ நேரத்துனடா. பழைய விஷயத்தெல்லாம் இழுத்துட்டு வந்துட்டான. நாங்க கல்யாணம் ஸ்டார்ட் பண்ணது லவ் பண்ணது வரைக்கும் இழுத்துட்டு வந்துட்டா. அதுல ஒரு சின்ன பிரச்சனை. இப்ப நீ வந்து சும்மா இல்லாம நான் அந்த ஃபிகர் கூட பேசுனதை வேற போட்டு கொடுத்துட்டு கொய்யால ஒன்னே தான் தூக்கி போட்டு பிடிக்கணும் இப்ப நானு. டேய் ஜிமின், டேய் ஜிமினா. ஜங்குக், இப்ப நீ யார் அந்த பொண்ணு? எதுக்கு தேவையில்லாம அந்த பொண்ணு யாரு? நான் எல்லாத்தையும் மன்னிச்சு விட்டுருவேன். அப்ப சுக்கா என்னை விட்டு இதுல 10ஆம் குறைக்கு நினைச்சேன் நீ எனக்கு பிரியாணியை வாங்கிட்டு வராத போதே நினைச்சேன். அப்ப நீ வாங்கி அந்த பொண்ணுக்கு தானே கொடுத்துட்டு வந்த? ஜங்குக் நீங்களே சொல்லுங்க, அப்ப அந்த பொண்ணுக்கு தானே கொடுத்துட்டு வந்திருப்பான். டேய் 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 டேய், அது அவன் காலேஜோட ஜூனியர் பொண்ணு. அது தானா வந்து கதைச்சிச்சு. இவன் சொன்னான் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. நான் நினைச்சேன் அந்த விஷயம் தெரிஞ்சுன்னா நீ கத்திக்கிட்டு இருக்கியா கொண்டு. அது இல்லையா, அது பெருசா எல்லாம் இல்ல. அந்த பொண்ணு கழிச்சுக்கிட்டு போயிருச்சு. அது என்னோட ஆபீஸுக்கு வந்துச்சுடா. ஓ இப்ப அந்த கதை வேற இப்படி ஓடிட்டு இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கத்துறான். இந்த சைடு ஏ ஜிமின் ஒண்ணுமே இல்லடா, இதுல பெரிய விஷயமே கிடையாதுடான்னு சொல்லிட்டு இந்த சைடு நம்ம ஜிம்மினும் சுகாவும் தாண்டே இப்படி சண்டை போட்டுக்கிறாங்க. இந்த சைடு நம்ம தயாருக்கு என்ன பண்ணது தெரியல. இதை பார்த்தா கூட பேபி அழுக ஸ்டார்ட் பண்ணிடுது. சரி நம்ம ஜங்குக்கு என்ன பண்றதுன்னே தெரியலடா, அப்படியே தெரு முடிச்சுட்டு நிக்கிறான். டே இவன் ஏன்டா அழுகுறான் இப்ப? ஜங்குக்கா பேபிக்கு பசிக்குதுடா, இவ்வளவு நேரம் ஆச்சு, நான் ஃபீட் பண்ணணும். அதுக்காண்டி நான் ஃபீட் பண்ணலாம், நீ தான் ஃபீட் பண்ணணும். போய் ஃபீட் பண்ணிப்பா. ஜங்குக்கா எந்த இடத்துல எந்த மாதிரி பேசணும் உனக்கு தெரியாதா? ஜிம்மி ஃபர்ஸ்ட் நீ அமைதியார. சண்டை போடுறது 2 பேர் நிப்பாட்டுறீங்களா? சே ஏதாவது உருப்படியான விஷயத்துக்கு சண்டை போடுவீங்க பார்த்தா போய் ஒரு பிரியாணிக்காக சண்டை போட்டு இருக்கு ஜிம்மி அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு நம்ம ஏன் கத்துறான். இந்த சைடு எல்லாருமே அமைதியாயிடுறாங்க. இந்த சைடு நம்ம சுகாத சரி வந்தாச்சு, இதுக்கு மேல போயிட்டு இருக்க முடியாது, மணி வேற 2 மணி ஆயிடுச்சு. ஜிம்மே லூச போன் பண்ணி என்னை லூசு சொன்னா சாவடிச்சு நிப்பாட்டுங்கடா, எல்லாருமே இங்கே படுத்து தூங்குவாங்க. மச்சான் நீ கெஸ்ட் ரூம்லயே படுத்துக்கோ, ஒரு பிரச்சனை இல்லை, நீ போ மச்சான், நான் என் பொண்டாட்டி எப்படி சமாளிக்கிறேன்னு சமாளிச்சுக்கிறேன். சாரா மச்சான் இந்த நேரத்துல போன் பண்ணி கூப்பிட்டதுக்கு. பண்ணனதையும் பண்ணிட்டு இந்த சாரி மயிறு வேற ஒரு கூட மரியாதையா நீ என்ன பண்ணுவோ தெரியாது. என் பையனே உன் கூட கூட்டிட்டு போயிடு. மச்சான் நான் என் பொண்டாட்டியை சமைக்கணும், பொண்டாட்டி சமாளிக்கணும். உன்னோட பிள்ளையெல்லாம் தூக்கிட்டு போனா ஐயோ மச்சான் அதெல்லாம் ஆகாது. என்ன மச்சான் உன்னை கூப்பிட்ட தப்புதான், அதுக்கிட்டே இப்படியா? கோத்தா அதுக்கு எதுக்கு பெருசா கத்துற? தயங்காதுல விழுந்துருண்டா மச்சான் அதெல்லாம். ஜிம்மி நீ எங்க போற? நான் உன் கூட படுக்க முடியாது. நான் தயான் கூட போய் படுத்துக்க. மச்சான் இப்ப என்ன படுவேன்? ஏன்டா மயிறு சோதிக்கிறீங்க என்ன? டேய் ப்ளீஸ்டா, நான் உங்ககிட்ட சொல்லிட்டு தானே வந்தேன் நான் அவன் கூட இருக்க போறேன் அப்படின்னு. டேய் ப்ளீஸ்டா பண்ணி அறவாசிடா, கூட்டிட்டு போடா. என்ன மச்சான் சொல்ற? அப்ப பாதிலே எழுந்து வந்துட்டியா? கோத்தா நான் பண்ண ஒழிக்கிட்டதே நைட்டு 12 o'clockடா. இப்ப 2 மணி, ஒரு 4-5 ரவுண்டு கூட ஒழுங்கா போக விடலடா. கர்மம் இந்த கர்மத்துல என்கிட்ட சொல்லாத. இப்ப என்ன உன் பொண்டாட்டி கூட நீ படுத்து தூங்கணும், உன் பிள்ளைய நான் வாங்கணும். விட எங்க அம்மாட்ட பிள்ளைய கொடுத்துருங்க, நானும் என் பொண்டாட்டியை சமாளிக்க வேணாமா அப்படின்னா சுகா நானும் உன் கூட ஒன்னும் படுத்து தூங்க மாட்டேன். ஜிம்மி அடங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு நம்ம சுக்கா அப்படியே கை பிடிச்சிட்டு சுக்கா விட்டு, நான் உன் கூட படுத்து தூங்க மாட்டேன் சொல்றேன், இப்போதைக்கு நீ எழுதிட்டு போற. அம்மதியா வாட கூட்ட இருடா உன்னை ரூம்ல போய் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த சைடு இழுத்துட்டு போயிடுறாங்க. இந்த சைடு நம்ம தயாங்க அப்பயே ரூம்குள்ள போயிருப்பான்டா, ஏன்னா பேபி அழுகுதுன்னு சொல்லிட்டு அப்பயே ரூம்குள்ள போயிடுறான். இந்த சைடு நம்ம ஜங்குக்கு தான் இப்ப ஏன் வந்தோம் எதுக்கு வந்தோன்னே தெரியாம நம்ம ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி பக்க நின்றுட்டு இருக்கான்டா. அடங்கோத்தா சாதாரண பிரியாணி பிரச்சனைக்காடா மேட்டர் பண்ணிட்டு இருந்த என்ன வந்து இழுத்து கொண்டு தெருவில் விட்டு வச்சிருக்க. இப்ப அவங்கிட்ட போய் புள்ளைய வேண்டி அவங்க ஆத்தாட்ட கொடுக்கறதுக்குல முடிஞ்சது. இந்த நான் பண்ணின மாதிரி தான்.
இந்த சைடு பார்த்தோம்னா நம்ம ஜங்குக்கும் அப்படியே அந்த ரூமுக்கு தாண்டா போறான். பார்த்தா நம்ம தயாங்க அப்படியே பேபிக்கு ஃபீட் பண்ணிட்டு தூங்க வச்சுட்டு இருக்கிறான்டா. நம்ம ஜங்குக்கும் டோரை சாத்திட்டு இந்த சைடு நம்ம தயாங்கிட்ட வந்து உட்காடுறான். நம்ம தயாங்கு ஜங்குக்கு வந்து வர்றது, ஜங்குக்கா என்ன நீ வந்துட்ட? அப்ப சுகாஜிமே அவங்க கீழே 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆசையா ஒரு பிரியாணிக்காக 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. என்னாச்சு? நீ பாட்டு விட்டுட்டு வந்த? அவங்க எல்லாம் சமாதானப்படுத்தி அவன் ரூமுக்கு அனுப்பிட்டேன். பையன் தூங்கிட்டானா என்ன? அவனா? அவன் தூங்கிட்டான், ஒரு பிரச்சனை இல்லை. அப்ப நம்ம நைட் என்ன இங்கதானா? அப்புறம் என்ன, வீட்டை போக முடியுமா என்ன? அவன் தூங்கினா அவனை அந்த தொட்டில கிடக்கு. இங்க எங்க தொட்டில் இருக்குது? இங்க எங்க தொட்டில் நாட்டு கட்டுறது? பேபி நான் என் கூடயே படுத்து தூங்க வச்சுக்கிறேன், நீ அப்படிக்கா படுத்துக்கோ. சாவடிச்சுவேன் தயா. என்ன சொல்ற? எனக்கு புரியல. சொல்றதுக்கு சரி, அந்த அதுல ஒரு குட்டி தொட்டில் இருக்கு, அதுல கிடத்து பாரு. நம்ம தயாங்க தான் பேசுறேன். ஜங்கு என்ன எங்க தொட்டில கட்டிட்டு இருக்க முடியும்? நான் பேபி நான் என் கூட படுக்க வச்சுக்கிறேன், நீ மட்டும் படுத்து தூங்கு. உன் கூட எல்லாம் ஒன்றும் படுக்க வைக்க வேணா, நொட்டிக்கிட்டு இருக்காத, எனக்கு காண்டு மயிராயிரும். போறோம். ஜங்குக்கா ஜங்கா எங்க போற? யாரும் டோரை தட்டுறாங்க பாரு, போய் ஓப்பன் பண்ண என்னன்ட்டு. அதுக்கு தாண்டா போறேன். போறோம். ஆமா சொல்லுங்க, என்ன இந்த நேரத்துல இங்க? இல்லப்பா, நாங்க தான் தேவையில்லாம் டிஸ்டர்ப் பண்ணிட்டோம். பேபி தூங்கிச்சா? இல்ல சுகா சொன்னா பேபி ரொம்ப அழுகுது, நீங்க வந்து கொஞ்சம் பாத்துக்கோமா அப்படின்னு சொன்னா. அதான் பேபி தூங்கிட்டானாப்பா? தூங்கிட்டான். அவனுக்கு இந்த இடம் கொஞ்சம் செட் ஆகல போல, அதுதான். ஏசி இல்ல இந்த ரூமுக்குள்ள. சரிப்பா, சாரி. இந்த இடத்துல தேவையில்லாம அவனுக்கு சண்டை போட்டு உங்களை தேவையில்லாம வர வச்சுட்டாங்க, சாரிப்பா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. என்ன சொல்லுங்க. நீ பேபி கொடுப்பா, நான் பாத்துக்கிறேன். நீங்க 2 பேரும் தூங்குங்க. நீங்க பேபி கொடுங்க, நீங்க நான் பாத்துக்கிறேன். பேபி அழுத நான் கொண்டு வந்து உங்கள்ட்ட தரேன், நீ தயாங்கிட்ட வந்து பேபி வாங்கிட்டான். அதெல்லாம் பரவாயில்லம்மா, உங்களுக்கு எதுவும் சிரமம் இல்லப்பா, அதுவும் என் குழந்தை மட்டும் தானே, நான் பாத்துக்க மாட்டேன் என் பேரனை, நான் வச்சுக்கிறேன்ப்பா. நீ படுத்து தூங்குங்க, எப்படியும் கஷ்டப்படுவான், நான் பாத்துக்கிறேன். நீங்க 2 பேரும் கம்ஃபர்டபுளா தூங்குங்க. நான் பேபி அழுதாச்சுன்னா வேணா நான் கொண்டு வந்து தரேன். சரி, ஓகே. டே தயாங். ஜங்குக்கா என்னாச்சு? யாரு? பையனை கொண்டு வா. எதுக்கு? நாங்களே பாத்துக்கிறோம்மா. இல்ல பரவாயில்ல. அவங்க கேக்குறாங்கல்ல, கொடு. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்கும் கொடுத்துட்றான். நம்ம சுகாட அம்மாவை தாண்டா வந்து வாங்கிட்டு அப்படியே போயிடுறாங்க. அப்படியே தாளாட்டி பார்த்து அவங்களும் போயிடுறாங்க. பேபி நல்லா கம்ஃபர்டபுளா நல்லாவே தூங்கி இருக்கும். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கொடுத்து விட்டுறாங்க. நம்ம இந்த சைடு நம்ம தயாங்க தான் சொப்பாடன்னு வந்து உட்காடுறான். ஜங்குக்கா பேபி நம்மளே பாத்துக்கலாம்ல, இப்ப எதுக்கு சுகாவா சொல்லி சுகாவோட அம்மா இங்க வர வச்ச? பேபி நம்மளே பாத்துக்கலாமே, இப்ப என்ன அவசரம்? பேபி நம்மளையே பாத்துக்கலான்ட்டு எனக்கு தெரியாதா? முடிச்சதை நான் இப்போ ஃபில்அப் பண்ணி முடிக்கிறது. என்ன முடிச்சது என்ன? ஜங்குக்கா முடியவே முடியாது. ஜங்கு, நம்ம வேற ஒருத்தவங்க வீட்டு எடுக்கிறோம், இது நம்ம ஃப்ரெண்டு வீடு தான். எங்கெல்லாம் வேண்டாம். ஏதா இருந்தாலும் நம்ம மார்னிங் போயிட்டு நைட்டு நம்ம வீட்டுல பாத்துக்கலாம். அதெல்லாம் எனக்கு முடியாது டே. எதை கூட வேணாலும் மன்னிப்பேன், ஆனா பண்ணிட்டு இருக்கும்போது தள்ளி விட்டுட்டு எழும்பி வந்த பாரு, அதை நான் மன்னிக்கவே மாட்டேன். எனக்கு தெரியாது, எனக்கு வேணும். ஜங்குக்கா ஸ்டாப் நிப்பாட்டு ஜங்குக்கா, அதெல்லாம் முடியாது. மயிறு, கடுப்பு கிளப்பிட்டு இருக்காத. ஜங்குக்கா அதெல்லாம் முடியாது, நீ கிட்ட வராத, அங்கே நின்றா போறீங்க. ஜங்குக்கா நிப்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு நம்ம தயாங்கு அப்படியே போறான். நம்ம தேக்குக்கு 2 பேருமே இப்ப பெட்ல தாண்டா இருக்கிறாங்க. நம்ம தயாங் கீழே இருக்கிறோம், நம்ம ஜங்குக்கு மேல இருக்கிறான். இந்த சைடு நம்ம ஜங்குக்கு தான். நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கறதா இல்லை, எனக்கு வேணும். எனக்கு விட்டதை நான் அரைவாசியில ஃபுல்லா நான் செஞ்சு முடிச்சிட்டு தான் வேற எதுனாலும் பார்ப்பேன், புரியுதா? மூடிட்டு நான் சொல்றத கேளு. ஜங்குக்கா வேணாம், பொறுக்கி ஸ்டாப் பண்ணி இப்ப கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்லிட்டு நம்ம தயாங் சொல்றான். நம்ம தயாங் அப்படியே சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஜங்குக்கு அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாண்டா. 2 பேருமே அங்கேயே கிஸ் பண்ண பிளாஸ்மெண்டா பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்கே 4 ரவுண்டு வந்துடாது.